அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. ஏன் டைம் வேஸ்ட் ஆகிறத ஒட்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வேற யார் ஃப்ரெண்ட் ப்ரோ? ஜெய் தவிர வேற யாரை உங்களுக்கு பிடிக்கும்? ஜெய் மட்டும்தானா? ஜெய் பிடிக்கும் ப்ரோ, விமல் பிடிக்கும் ப்ரோ. உயிரே நீ தானே மாறிங்க, உயிரே ஜெய் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த அந்தனெல்லாம் சொல்லியிருப்பாரு வலைபீச்சில், ஜெய் அப்டேட் ஜெய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றேன். அதெல்லாம் யாரு? இந்த தம்பி தான். இல்லண்ணா வேற ஒரு ஃபேன் பேஜ் போட்டுட்டு இருக்காங்கண்ணா, ஒரு குரூப் இருக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல, அவங்க போட்டுட்டு இருக்காங்கண்ணா. வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? என் டெலகிராம்ல குரூப் வைக்க வேண்டியதானப்பா, இன்னும் 1,000 பேர் வச்சுக்கலாம்ல. இல்லண்ணா அது ஆளுங்க கிடைப்பாங்க. இல்லண்ணா இவங்க மன்றத்துல இருந்து அவங்க வாட்ஸ்அப் குரூப் தான் வச்சிருக்காங்க. மன்றம் வர கார்த்திக் ப்ரோ, இப்ப 26ல எப்படியும் விஜய் ஜெயிக்க போறது இல்ல. இப்ப 26ல இருந்து 31 அடுத்த எலெக்ஷன் 31 தானே. அப்ப 5 வருஷம் விஜய் நடிக்காமையா இருக்க போறாரு? கண்டிப்பா நடிக்கதான் போறாரு. அதான் டிவிக்காரங்க கேளுங்க, அவங்க சொல்லிக்குவாங்க. நம்ம ஏதாவது சொன்னா சொல்லிக்கிறாங்க. தெரியுமா பாத்தியாமானுங்க. ஒருத்தனா கமெண்டே போட்டான், தானே ஜியோ கொடுக்கும். ஓகே, நாங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எங்க படத்துக்கு நாங்களே கொடுப்பட்டான். நீங்க சிஎம் ஆனா இப்படா படம் தான் நிற்பீங்க. அதை பத்திலாம் இல்ல, அவங்க வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்க. பயங்கரமா வேற லீக்ல போயிட்டு இருக்காங்க. அமரன் ஆடியோ வச்சிருக்குமா? அதாவது கண்டிப்பா இருக்குமா? இருக்கும். கார்த்திக் ப்ரோ, மாயாஜால வந்து கடைசி எப்ப படம் பாத்தீங்க? இதற்கு படமே பார்த்தது இல்லைங்க. அப்படியா? ஏன் ப்ரோ வரவே இல்லை அந்த பக்கம் நீங்க? அது ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்து ஊர் மாதிரி சென்னையில இருந்து. நான் சென்னையில் இருக்க நேரம் தேட்டரே பார்த்தது இல்லை இது வரைக்கும். மேக்சிமம் ஊருக்கு போயிடுறீங்க. மெயின்டெனன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் பழைய மாதிரி இல்லை ப்ரோ, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. மாயஜாலா அந்த ஃப்ரைடே சாட்டர்டே ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க, மற்றபடி மண்டே டு எல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எங்க என்ன கூப்பிடுங்க யாராவது. ப்ரோ கங்குவா கால் பண்ணுங்க. கிளாஸ் ஏதாச்சும் மூவி வருமா ப்ரோ? இப்போதைக்கு இல்லை, எதுவும் வந்தாலும் பெரிய படம் எதுவும் இல்லை அந்த டைம்ல. ஐயப்பன் ப்ரோ மேட்ச் பார்க்க போனீங்களா சென்னைக்கு? நான் போல ப்ரோ, நான் போயிருந்தாலும் வேஸ்ட் தான். ரோஹித் ஆடுறதுல அவுட் ஆயிட்டான். அதான் ரோஹித் அவுட் ஆயிட்டான், அதான் கேட்டேன். நான் போல, அதனால சாட்டர்டே போலான்னு பாக்குறேன். இவங்க 2 இன்னிங்ஸ் பிடிப்பாங்க போலாம். அவ்வளவு நாள் மேட்ச் போகுமா? செகண்ட் இன்னிங்ஸ் பிடிப்பா என்ன பிடிக்காதீங்க பிடிப்பாங்க. அது கவுண்டர் டிக்கெட்டா என்ன பிரதர் சேப்பாக் ப்ரோ? இல்ல ப்ரோ, இது ஆன்லைன்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க ப்ரோ. டெரஸ்ல வந்து ரேட் அதிகமா வித்தாங்க ஆன்லைன்ல, ஆனா ஆஃப்லைன்ல 1000 ரூபாய்க்கு தான் வித்துருக்காங்க. அதை எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணவங்க எல்லாம் ஹையஸ்ட் ரேட்ல வித்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. கார்த்திக் ப்ரோ, இந்த அட்லி அடுத்த படம் ஏதாவது கன்ஃபார்ம் ஆச்சா? இன்னைக்கு கூட நியூஸ்ல சல்மான் கான், கமல், அட்லி மோஸ்ட்லி வர சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையில் இருக்கு, பேச்சுவார்த்தையில் தான் இருக்கு. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதான் மோஸ்ட்லி அதுதான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ, அட்லினோட எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன்ல கூட அம்பானி வீட்டுக்கு போயிருந்தாருல அட்லி. அவர் என்ன எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அம்பானி வீட்டுக்கு போறாரு? அம்பானி தான் கூப்பிடுவாங்களா இல்ல அவராவே போயிடுறாரா? என்ன கணக்கு அது?
ரீசெண்டா ஒரு 6 மாசமா அடிக்கடி அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன் போயிடுறாரு. ப்ரோ அவங்க கூப்பிட்டா தானே ப்ரோ போக முடியும், யார் வேணாலும் உள்ள போக முடியுமா? என்ன ப்ரோ கேக்குறீங்க? யாரு ப்ரோ அது? அம்பானி சார்பா யாரோ இன்வைட் பண்ணுவாங்களே, அப்படி இன்வைட் பண்ணி தான் உள்ள போறாரா இல்ல அம்பானியோட தொடர்புல இருக்காரான்னு கேக்குறேன். அம்பானி அனந்த் அம்பானி கல்யாணத்துல ஒரு வீடியோ, ஒரு ப்ரீ ஷூட் வீடியோ பண்ணி கொடுத்தாரு. அவர் ஜவான் ஷூட்டிங் டைம்லயே அவர் அந்த சர்க்கிள்ல இருக்காரு ப்ரோ. ஷாருக் கான் வச்சு படம் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த அவங்களோட அந்த விஐபி லிஸ்ட்ல இருப்பாரு. ஒரு ப்ரீ ஷூட் வீடியோ பண்ணி தந்தாரு அவர் ஃபேமிலிக்கு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, அந்த கோழி பண்ண செல்லதுரை படம் பாத்திருக்கீங்களா? பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். இல்ல ரொம்ப மோசமா இருக்குன்னு யாரும் பார்த்தவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவ்வளவு மோசமாவா இருக்கு? யார் சொன்னாங்க? இல்ல ஒரு 1 மந்த் முன்னாடி ஏதோ ஸ்கிரீனிங் ஏதோ சினிமாவில் வேலை செய்யற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு தெரியும் ப்ரோ, அவர் சொல்லியிருந்தாரு ஐயோ அந்த படம் போயிடாதீங்க தலைவா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் கேக்குறேன், ரொம்ப மோசமாவா இருக்கு? நீங்க ஒரு படம் வருதுன்னா நாளைக்கு தான் வருது, வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து நாகரீகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கோங்க. உங்ககிட்ட சொன்னவனே பைத்தியம். அதுக்கப்புறம் வரீங்களா ஸ்பேஸ்க்கு? கார்த்திக் சார், இது லப்பர் பந்து பாத்தீங்களா படம்? என்னங்க லப்பர் பந்து பாத்தீங்களா படம்? பத்ரி. சரி, ஓகே, போயிட்டு வாங்க. பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. சரி வாங்க ஸ்பேஸ் வாங்க. யாரு பேசணும் இப்போ? கார்த்திக் சார் பாத்தீங்களா லப்பர் பந்து படம்? அது பார்த்துட்டேன், நல்லா இருக்கு இப்போ. ஏன்னா பெங்களூர்ல கொஞ்சம் எல்லாம் நல்ல ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, அதான் கேட்டேன். இல்ல அதுக்கு முன்னாடி யாரோ பேசினாரு. இப்பதான் ஒருத்தர் தமிழ்நாட்டுல ஸ்கிரீன் நல்லாவே கொடுக்கலான்னாங்க, இங்க பெங்களூர்ல நல்லா கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னார்ல, பேசினார்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார்ல, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் சொல்லிருங்க, அவன் எந்த காலத்துல டைரக்டர் ஆக மாட்டான் அப்படின்னு நான் சொல்லிருங்க. ரெக்கார்டிங் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு அப்படியே எந்த காலத்துலயும் நீ டைரக்டர் ஆக மாட்ட, அதே மாதிரி உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சிருந்தா ஆகவே மாட்டாருன்னு அதையும் சொல்லிருங்க. என்ன ப்ரோ பத்ரி, என்ன எப்படி இருக்கீங்க? பெங்களூர் எப்படி இருக்கு? லப்பர் பந்து தான் இப்ப சொன்ன நல்ல ஸ்கிரீன் கிடைச்சிருக்குன்ட்டு. கெச்சிச்சா? லப்பர் பந்து அட்டகாசமா இருக்கு. போய் மஸ்தா படம் பாருங்க. மஸ்தா வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த படத்தை பத்தி பேசுங்க. ஆமாவா? ஆமா. மதியம் நாளைக்கு போயிட்டு வந்துட வேண்டியதுதான். ஃபேன்ஸ் நீ நம்ப மாட்டியா பத்ரி? என்ன மேட்டர் தெரியுமா? இன்னைக்கு ப்ரெஸ் ஷோ போறப்ப 2 பேர் கேக்குறாங்க, எங்க பத்ரி போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு. சத்தியமா சொன்னாங்க இன்னைக்கு. சத்தியமா வாங்க, வேட்டையனுக்கு வாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரேன். 2 தடவை பார்க்கலாம். ஓகே, நான் திருப்பி இங்க தமிழ்நாடு வரணும்ல, என்ன உசுரோட விட மாட்டீங்களா? பாவீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம அந்த மாதிரி இல்ல. ஏதாவது ஊசியை கிசியை போட்டு கொண்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் வேற, இன்னொரு 11ஆம் தேதி வந்தா மார்டின் படம் சேர்த்து, மதுரை 11ஆம் தேதி வந்தா மார்டின் படம் சேர்த்து கூட பார்த்து அனுப்பிச்சு விட்டுருவேன். எனக்கு எதுக்கு 2 லட்டு? எனக்கு 1 லட்டே போதும். வாங்க சார், அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு ஒண்ணும் கொடூரமான ஆள் இல்ல நம்மலாம். நீ பண்ண மாட்டியா? நான் உன்னை நம்பி வரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட இருக்கிற சகாக்கள் எடுத்து ஊசியை குத்திட்டாங்க. ஆமா, நம்ம வேற வேலை இல்லையா? 38 வயசு சொல்லிட்டேன், இது வேற, இது பிரான்ஸ் சண்டை வேற போட்டுமா? ஆனா கார்த்திக் சார் வந்தாருதான் மஸ்தா இருக்கும். மந்திரம். ஐயோ ஆமாயா, சுத்தி நின்று நடுவில் உட்கார வச்சு வெள்ளாடு மாதிரி கட்டி போட்டு ஓமத்தை போட்டு ஓமகுண்டத்துக்குள்ள இறக்கி விட்டுறானுங்களாம். பிரசாத் சார் கார்த்திக் சாரையும் கொண்டு வந்திருக்கோம், நல்ல சிட்டிங்கு.
4 மணி ஷோ இல்ல பாக்குறோம், 7 கார்த்தி அந்த மணி பக்கம் வரும். தப்பிச்சு போயிடுவான். நான் ரஜினி சார் வாழ்க்கைன்னு தப்பிச்சு ஓடிடுவான். என்ன கட்டி வச்சிருவானுங்க கண்டிப்பா. இல்ல நல்லா இல்லைன்னா நீங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறீங்க, அதுல இருக்கு. அதுலயே எனக்கு தெரிஞ்சு வந்துருவான்னு நினைக்கிறேன். இந்த மனோபாலா இவனுங்க எல்லாம் பெங்களூர்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனுங்க எல்லாம் படையோட வந்துருவானு. இல்ல மனோபலம் வந்துட்டு ஆந்திரா. ஆந்திராலயே அவன் பெங்களூர்ல தான் இருக்காங்க. பெங்களூர்ல இருந்தா அந்த மாதிரி எல்லாம் விட்டு வைக்க மாட்டோம் நம்ம. பெங்களூர்ல தான் இருக்கான் அவன். அவன் ஒரு கம்பெனில சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறாருன்னா நான் நம்ப மாட்டேன். இங்கே நம்ப மாட்டேன். இல்ல உண்மை சொல்றேன், நான் உண்மை சொல்றேன். அவருக்கு அவ்வளவு இது இல்ல. அவரு வீடியோஸ் ஒரு 2 வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ ஒரு வீடியோ யூடியூப்ல வீடியோ பண்ண வரல அவருக்கு. அந்த வீடியோ பார்த்தல, என்ன பழைய வெப் கேமரால போட்டிருப்பான் போல. இல்ல நீங்க போடலையா 2010ல? நான் 2010ல போடுறது என்ன, 2024 அதே பழைய வெப் கேமரால தான் போடணுமா? இல்ல பேச வரல, அது சொல்றேன் நானு. அதான் இல்ல ஏதோ ரொம்ப கோவமா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல. இல்ல குவாலிட்டி விடுங்க. ஆனா அது போட்டது வீடியோ அதான் அவருக்கே பொடுக்கல பொழுது, அதான் தெரிய போடல. பொண்டாட்டி திட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா மூதேவி இது இருக்கிற போடுற கம்மலன்னு சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் அங்க போகாதீங்க. அந்த லைன் ஒரு கோடை தாண்ட கூடாது. ஏன் சம்சாரம்னு சொன்னா டென்ஷன் ஆகிற போட்டு அட்டி விழுந்துட்டுதா 11 மணிக்கு. இப்பதான் நான் பேசி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அது அடிவாங்க வைக்கிறீங்களே. என்ன பத்ரி 6 பேக்ஸ் வச்சு கையெல்லாம் தூக்கிட்டு நிக்கிற டிபில சம்சாரத்துக்கிட்ட கோவை சார்லாம் வட்டி மேல அடி வாங்குற மாதிரி இட் இஸ் பிரசாந்துக்கு ஒரு 15 கேஜி கம்மி ஆயிடுச்சுன்னா எப்படி இருப்போம், அப்படியேதான் இருப்பேன். நீ நம்மாலியா நீதான் என் வைப்பு வந்த எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ வந்தா இவனுங்க சும்மா எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா மொக்கையா உட்காந்துட்டு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். என்ன இப்ப தண்ணி உண்மையா இவனை பாரு எப்ப பாரு என்ன டிக்கெட் என்ன தியேட்டர் என்ன கலெக்ஷன் என்ன ஓன்ட்டே இருப்பானுங்க. ஒரு ஜாலியா இல்லையா பாரு. நீ எல்லாம் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கிற ஒரு மனுஷனா. எப்பவுமே இருந்தாதான் வாழ முடியும். ஜாலியா இருக்கியா, சம்சாரத்தை ஏமாத்திட்டு ஜாலியா இருக்கியா. எங்க ஹால்லதான் இருக்கிற, வேற எங்கேயும் போல. நம்ம எல்லாம் அந்த பாஸ்கரன் படம் வர தெரியுமா? ஆமா, அந்த பாஸ்கரன் கேரக்டர் தான் நம்ம. இல்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேசினா ஹால்ல இருந்து வெளியில வந்துருவேன்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் வர மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லி வச்சாச்சு. அதெல்லாம் ஒரு குறுக்க வர மாட்டாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ஜாலியா இருந்ததானே பொழுப்பு. இது நல்லா இருக்கலாம். இது அன்மெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இல்லையா? இங்க என்ன பிரச்சனை பத்திரி இவனுங்க எல்லாருமே சும்மா கண்டதெல்லாம் முறைச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறானுங்க. சந்தோஷமா ஜாலியா எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சது, நோயே வராது. இவனுக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் டென்ஷன். கொஞ்சம் வெயிட் போட்டா டென்ஷன், கொஞ்சம் சின்ன முகத்துல பரு வந்தா டென்ஷன், இஎம்ஐ அதிகமானா டென்ஷன், இஎம்ஐ கட்டுறதுக்கு டென்ஷன். டே வாழ்ற இல்ல செத்து போறோம் 2 தான். ஓகேடா, எவனுக்கு தான் டென்ஷன் இல்லை. கருமன் தேனவும் ஏதோ ஒரு நாய் எங்கேயோ வந்து நம்ம கால் இழுத்து விடும். ஒருத்தன் காசை ஏமாத்திட்டு போவான், ஒருத்தன் கொண்டு வந்து தலையில குள்ளா போடுவான், ஒருத்தன் கடுப்பாக்குவான். இதெல்லாம் தினமும் நடக்கிறதுடா. இதெல்லாம் கேம் மாதிரி இது பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருக்க சிரிங்கயா, ஜாலியா ஃபன் பண்ணுங்கயா. கொஞ்சமாவது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஏதாவது பண்ணி ஏதாவது ரேண்டமா ஒரு ரீலை பாட்டு பெக்கன்னு சிரிச்சிடுறது. ஜாலியா கொஞ்சம். இப்ப கூட ஒரு பைக் ரீல் பார்த்து சிரிச்சிருந்தீங்களா அந்த மாதிரி? என்னது அந்த பைக் ரீல்? ஒண்ணு பைக்கா ஃபாஸ்டா போயிட்டு எப்படி சீரியஸா இல்லையா? நான் சீரியஸா அந்த பைக் பார்த்து சிரிப்பு வரல, ஷாக்கு தான் ஆச்சு. அது எப்படிடா எனக்கு அந்த ரீலை பார்த்து கூட இல்ல, எனக்கு பின்னாடி கமெண்ட் மெஸ்ஸி 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 அக்கற மெஸ்ஸி இக்கற மெஸ்ஸி அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. அந்த கமெண்ட்ரி செம்மையா இருந்ததா, அதை வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட சிரிக்காம நீ 6 பேக்ஸ் வச்சாலும் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளவுதான். என்ன எவனை பார்த்தாலும் குஷு குஷுங்கிறது, குஷுன்னு முறைக்கிறது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் போகும்போது வந்து பைக்காரனை முறைக்கிறது, பைக்கில் போனால் கார்காரனை முறைக்கிறது, அப்படியே முறைச்சி பார்க்கறது, அப்படியே ஈகோ ஆட்டிடியூடா அப்படி பார்க்கறது. அப்புறம் ஏதாவது லாங்காக காரில் போனானுங்கன்னா, கொஞ்சம் ஏதாவது வந்து காஸ்ட்லியாக கார் வச்சுருந்தானுங்கன்னா, அந்த கார் 200 கம்மியாக போனால் அவங்க அம்மா ஒத்துக்காதாட்டக்குது, இல்லை அவங்க சம்சாரம் ஒத்துக்காதாட்டக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா
இது இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி லைட் போட்டு வரானுங்க பத்திரி. இங்க பாத்தீங்கன்னா இந்த உளுந்தூர்பேட்டை டு மெட்ராஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி ரெட் ப்ளூ எல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா வரானுங்க. என்ன அது நார்மல் டிராபிக்லயே அப்படிதான் பண்றானுங்க. இல்ல நமக்கு இந்த அதாவது அவினாசி டு மெட்ராஸ் வர்றதுக்குள்ள நீ எங்கடா ஓவர்டேக் எடுத்துட்டு போறீங்க? அப்படி சைடு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி சைடு அப்படி திரும்பி பாக்குறது நம்மளையே. அவருக்கு டிரைவர் இருக்காராம். சரி இருந்துட்டு போ. என்ன நான் அதுக்கு என்ன ஒண்ணு சொல்றேன், நீ காரை விட்டு பின்னாடி சீட்ல உட்காந்து உன்னை காலை அமுத்தி விட முடியுமா? கால் எடுத்து நான் என்னடா பண்ண முடியும் அதுக்கு? போ, நான் போ 120ல போ. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐபீம் அவன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் ஏதோ கொடுத்துருக்கான். இவனுக்கு ஒரு 2000 வாட்ஸ் போட்டுக்கிறது பார்த்துக்க. ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் செட்டு மாதிரி லைட் போட்டிருந்தான். நான் வீடியோ எடுக்கலாம், டேஷ்கேம் மாட்டுறேன். நான் இது சொல்றது எல்லாமே வந்து ஓவர் ஹைப்டா தெரியும். டேஷ்கேம் மாட்டி முன்னாடி மாட்டினா நான் சொன்னதெல்லாம் நான் என்னென்ன சந்திக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுவேன். ஒருத்தர் லிட்டரலா ஒரு 8 லைட் போட்டிருக்கான் அவன் கார்ல. அது சும்மாவா, அது என்ன காருன்னே தெரியல. வந்தா ஆம்புலன்ஸ் கொலை விடுறானுங்களோ இல்லையா, அவன் காரு கொலை விட்டுருவானுங்க. அப்படி போறானுங்க பத்திரி. பைக்ல ஓரவன்லாம் பார்த்தீங்கன்னா எங்காவது இவனுங்க கிராமத்துல எதுக்கால போனான்னு வச்சுக்கோ, நைட்டு அவ்வளவுதான் கண்ணு குருடாய் வயலுக்குள்ள விழுந்துருவானுங்க பூரா. அப்படி லைட் போட்டுக்கிறானுங்க. என்ன இவனுக்கு ஈகோ? அது என்ன ஈகோ மசாஜ் ஆகுது? இல்ல ஒரு ரொம்ப டிராபிக்ல அந்த 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஜொயின் உள்ள வந்து போனா இவனுக்கு அது என்ன உள்ள இருந்து ஜென்ரேட் ஆகுது? இதெல்லாம் சத்தியமா தெரியல. அப்புறம் போய் தலையில கவர்றது குடும்பத்தோட கவுந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குடும்பத்தோட சொன்னீங்க பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணணும். இல்ல குடும்பத்தோட கவுந்துட்டு வெளியில வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? தமிழக அரசாங்கம் சரியில்லை, பிரதமர் மோடி சரியில்லைங்க. ஏண்டா நீ 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் கவர்றதுக்கு தமிழக அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்னடா பண்ணும்? கொஞ்சமாவது ரோட் ரூல்ஸ கொஞ்சமாவது பேசிக் மரியாதையோட அது இருந்தா பரவாயில்ல. இதுல என்னன்னா இந்த 4 வீலர் கூட பரவாயில்ல பத்ரி. 2 இயர்ஸ் பேக் நாம இருக்கிற ஏரியால தான் கோரமங்கலால அந்த யாரோ ஒசூர் எம்எல்ஏ பையனோ யாரோ. ஆமா அந்த பையன் ஆடி 4 வருஷம் ஆச்சு. அது சின்ன கல்யாணம் முடிச்சுட்டு அந்த ஆடியில போய் அடிச்சாம்பர். அந்த நியூஸ் பேப்பர் போடுவாங்க, 20 வருஷமா நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்க. நானு அந்த இடிச்ச இடம் புது பில்டிங். அது அந்த பில்டிங் டர்னிங் இருக்கு, ரொம்ப அது யூட்டர்ன் மாதிரியே வரும். ரொம்ப அந்த இப்ப பைக்காரன் போனா பாருங்க காலி, நீங்க வீடியோ பாத்தீங்களா, அதை விட ரொம்ப கரவா இருக்கும். வச்சிருக்கான் பாருங்க. பத்ரி என்னையா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் 4 பத்து ஸ்கூல் ஆகாத உனக்கு அப்படியே பின்னாடி இருந்து முகம் வருமே. ஒரு நிம்மதியா ஒரு நல்ல கண்டென்ட் அப்படி எப்படிங்க பேசலாம்? எனக்கு தெரியலங்க. பத்ரி வந்து உங்ககிட்ட வந்து அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு பைக் இருந்துச்சு கார் இருந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கான். நீங்களும் தான் சொல்லு கேட்டு நாங்க நண்பர்கள் இல்லையா? இப்ப என்ன நாங்க 2 பேரும் ஒரு வைபா இருக்கிறோம். உனக்கு நீங்க நண்பர்கள்லாம் போன் பண்ணி பேசிக்கோங்க ஓரமா. ஒரு நல்ல டாபிக் பேசிட்டு இருக்கிற உனக்கு பெண்ணை கொடையுது உனக்கு சொல்லு, என்ன கொடையுது மட்டும் சொல்லு. நீங்க கார்த்திக் சார் நரம்பு நாடி ஃபுல்லு பிஜேபி சப்போர்ட்டர் நானு. வச்சுக்க பாரு, ஆள் தானம்மா பேச விடு. அது இருந்துட்டு போயா, அது நமக்குள்ள. ஆனா இவர் அப்படி இல்லல்ல, இவர் திராவிடர்ல. அப்படியே பேசிட்டு லாஸ்ட்ல அவரே கீழே தள்ளிட்டு அவர் என்ன வீடியோ போட்டிருக்காரு? பத்ரி நீங்க இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்காரு பத்தியா இல்லையா? பெரியாருக்கு வீடியோ போட்டிருக்காரு. இப்ப பாருங்கடா, இத கேளுங்க. 1 hour முன்னாடி தான் பார்த்தேன். அது இது 1 hour முன்னாடி போட்டிருக்காரு. அந்த மாதிரி போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? எல்லாம் பொய்யா போட்டிருக்கீங்க. பெரியார் செஞ்ச நல்லதா ஒரு பொண்ணு போட்டிருக்கு. அது சொல்லுங்க, அதுல என்னங்க நல்லது சொல்லுங்க. இவனுக்கு இன்னைக்கு நாளைக்கு டாபிக் நாங்களா இல்லைங்க, நாங்களா படிச்சது பெரியார் தான். ஓகே, காமராஜர் என்ன பண்ணாரு? அவர் சும்மா வந்து கையெழுத்து போட்டு போயிட்டு இருந்தாரு. எல்லாருமே எனக்கு புரியல அது பல்ச என்ன எல்லாரும் பார்ட்டுனா பெரியார் என்ன பார்ட்டு முன்னாடி அது சொல்லுங்க. காமராஜருக்கு பார்ட்டி கிடையாது, காமராஜருக்கு பார்ட்டி கிடையாது. எப்படியா பத்ரி நீ உள்ளலாம் அந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு என்ன போடுவாரு, நீ விட்டு போவியா? நீ
ஆனா ஒண்ணு இப்போ நான் சொல்ல விரும்புறேன். இது என்ன தெரியுமா, அங்க சொல்றாங்கல்ல பெரியாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், நான் அது சொல்ல விரும்பல, கொஞ்சம் லோவர் இதுன்னு வச்சுக்கோங்க கேஸ்ட்ல கூட. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இப்போ 48 இயர்ஸ், அவரு இன்கம் டேக்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காரு, இன்னொரு சிபிஐல இருக்காரு. வீடுங்க எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கும் நம்மளுக்கும் அந்த மாதிரி வீடு இல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க, பெங்களூர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்ல கேஷ் லெவல்ல எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா இங்கன்ட்டு அது சொல்லுங்க பார்க்கலாம். ரிசர்வேஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய புரிதல் வேணும் அதுக்கு. அதனால ஒருத்தன் வந்து இப்போ ரிசர்வேஷன்ல ஒரு காஸ்ட்ல ஒரே ஒருத்தன் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிறக்காண்டி மொத்த காஸ்ட்ல எடுத்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல என்ன சஃபரிங் அதுக்கு பெரியாருக்கு எடுங்க சம்பந்தம் இருக்கு. அவங்க எல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான் பருத்தி விலை ஏறி போச்சுன்னு சொன்னார்ல. சொல்ற கார்த்தி, நான் இந்த சண்டைக்கு வரலை, நான் தெளிவா சொல்லிட்டேன். நீ இது வாண்டடா சண்டைக்கு வரலன்னா நீங்க ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? நான் பேசல. நான் இங்க என்ன டாபிக் பேசிட்டு, நான் பொதுவா ஒன்று பேசிட்டு இருக்கேன். நீ அதை வாண்டடா இது சண்டையே கிடையாதுங்க, இது சண்டையே கிடையாதுங்க, இது சண்டையே கிடையாதுங்க. இல்ல இல்ல, அது சண்டையே கிடையாது. நான் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் நீங்க சொல்றீங்களே, அப்புறம் உங்க குரூப் சொல்றது ஏங்க, அப்புறம் உலகம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உட்காந்து பேசுவேன்னு பேசுவோம். இது நான் ஆமா இல்லைங்க, 1000 விஷயம் பேசலாம், அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த ஸ்பேஸ்ல நான் பேச மாட்டேன். நான் வந்து அநியாயமா இருக்கு இதெல்லாம் வந்து நான் ட்விட்டர்ல மட்டும், ஐ மீன் அப்ப யாருக்கிட்ட தான் நீங்க பேசிக்கீங்க? நீங்களே இன்னொரு பெரியார் பெருமையா பேசுறவன்ட்ட வந்து சம்பந்தமா பெரியார பத்தியும் தெரியாதவன்ட்ட பெரியார் சூப்பர், ஆஹா ஓஹோ மாசு வேற லெவலு கூஸ்பம்ஸ் பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? நான் இங்க சண்டைக்கு வரவில்லை, நான் வரமாட்டேன், நான் சண்டையும் போட மாட்டேன். சண்டே கிடையாதுங்க, விவாதம் தாங்க. அந்த விவாதம் தாங்க அவருமே சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றதுனால நீ கேட்காத, உன் அறிவுக்கு தோணுச்சுன்னா அது நீ என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அதுவே வராம சும்மா அவருதான் பேசிட்டு இருந்தா இல்லையா? நான் அதுதான்யா, நீ சொல்றதுலயே பதில் இருக்கியா? இதெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியா? என்ன பிரச்சனை? அதுதான் ஃபாலோ பண்ற, நீங்க ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நான் ரெடி கேக்குறதுக்கு ரெடி, நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் வந்து உட்காந்து உனக்கு வந்து 4 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ரெடி. அப்புறம் வந்து மூச்சை முட்டை பண்ணிட்டு அப்புறம் திருப்பி சண்டை தான் ஆரம்பிக்க. அதனால அதுக்கு தான் கிடையாதுங்க, சண்டே கிடையாது. இதுல என்ன சண்டை இருக்கு? என்னன்னா ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் பெரியார் மட்டும் இல்லாமல் பயனடைத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் தலைவர்ல காமராஜர், நீங்க நிறைய பேர் வ.உ. சிதம்பரனார்ல இருந்து எத்தனையோ தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை போராட்டத்துக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் நம்ம ஸ்டேட்டுடைய முன்னேற்றத்துக்காகவும் போராடி. அதுக்கு முன்னாடி பாரதியார்ல இருந்து இருக்கு, அது வேற, அதை விட்டுருங்க. நிறைய அயோத்திதாசரா, பாரதியாரே நம்ம பிராமின்ஸ் தானே. பிராமின்ஸ் தான். பிராமணே பெஸ்ட் போயிருக்காருல்ல, அப்புறம் நீங்க உட்கார்ந்து பிராமணன் தான் கடிச்சு கொதறிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. சும்மா எல்லாம் நீங்க தான் பண்ண, எல்லாம் நாங்க தான் பண்ண, எல்லாம் நீங்க தான் பண்றீங்க பேசிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணீங்க கேட்டா நீ வாண்டடா வர்ற, நான் இத பத்தி பேசவே இல்ல, நீ வாண்டடா வர்ற. ஏன்னா பாரதியார் பேருக்கு முன்னாடி ஐயர்னு போட்டாரா? நீங்க தான் வந்து ஒழிச்சிங்களா பாரதியார்ட்ட? தெளிவா சொல்றேன், பாரதியார் பேருக்கு முன்னாடி ஐயர்னு போட்டிருந்தாரு, நீங்க வந்து ஒழிச்சிங்களா? வாண்டடா பேசுற, நான் திருப்பி இல்ல இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் இரு. நான் அப்புறம் ஏன் கல்யாண பத்திர ஜாதி பேர் போடுறாங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து இல்லன்றீங்க. பேச விடு, பேச விடு, சும்மா 999 பேச விடு. என்ன உனக்கு நீங்க ஒரு வீடியோ ஷேர் பண்றீங்களா? அந்த வீடியோல தான் கேள்வி கேக்குறேன், வீடியோல தான் கேள்வி கேக்குறேன். நான் ஒன்னும் தப்பான கேள்வி கேட்கலையே உங்ககிட்ட. உனக்கு என்ன என்கிட்ட இருந்து பதில் வேணும்? நான் பதில் சொல்றேன் உனக்கு. ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெரியார் மட்டும் இல்லாம நிறைய தமிழர்கள் சேர்த்து தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. ஏன் பாயிண்ட் ஆஃப் இல்லைங்க, உண்மைதானங்க. இரு வெயிட் பண்ணு, அதுல ஏங்க உண்மைதானங்க, உண்மைதாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒருத்தன் பிஜேபிலே ஒருத்தன் சொல்லுவான் என்ன நம்ம நரேந்திர மோடினால பலன் அடைஞ்சேன்னு சொல்லுவான், ஒருத்தன் வாஜ்பாயினால பலன் அடைஞ்சான்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு பாயிண்ட். அப்படி அந்த மாதிரி லூஸ் அவங்க அந்த அளவுக்கு இல்ல, அதெல்லாம் கிடையாது. நீ போய் பேசி பாரு தெரியும். இன்னைக்கு வந்து பிஜேபி சரிங்க, அவன் சொன்னா அதுக்கு பதில் தாங்க சொல்ல போறாங்க. சொன்ன இப்ப இவங்க வாழும் காமராஜர், வாழும் அம்பேத்கர்னு அப்படின்னு சொன்ன நரேந்திர மோடி சொன்னா நீ ஒத்துக்க போறீங்களா? கிடையாது. அப்புறம் நான் தெளிவா சொல்லிட்டேன், நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். நீ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க, நான் பதில் சொல்றேன்ட்டேன். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒருத்தன் மைண்ட் ஆஃப் வியூ இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சாராருக்கு என்னன்னா, இங்க வந்து பெரியார் மட்டும் பண்ணல, நிறைய தமிழர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டை
தமிழ் சமூகத்தை நிறைய ஒரு சாராரா 9 சாராரான்றது பேச்சு இல்ல. உண்மையா பொய்யா அத சொல்லுங்க. பேச விடுற நீ பாயிண்ட் உண்மையா பொய்யான்னு சொல்லுங்கன்றேன். ஏங்க உண்மையா பொய்யான்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு சாராரு 2 சாராரெல்லாம் பேச்சு இல்ல. இல்ல நீ பாயிண்ட் முடிக்க விடு, நான் பேசுறேன், நீ அப்புறம் பேசு. ஏங்க பெரியார் மட்டும் பண்ணாரா? பெரியாரும் பண்ணாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ தப்பு இரு. ஏங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அடுத்த வார்த்தைக்கு அடுத்து போவோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கிடையாதுங்க. என்ன ஏங்க உங்ககிட்ட கேள்விதான் கேக்குறேன். நான் ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்ல, கேள்விதான் கேக்குறேன். நீ உட்கார்ந்து நடுவுல பூந்துகிட்டே இருக்க. நீங்க இரு, நான் அது முழிக்கவே இல்லை. நீ நடுவுல பூந்துகிட்டே இருக்கிற. இது எந்த வகையில நியாயம்? எப்படி ஆர்குமெண்ட் பண்றது? நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன், திருப்பி பேசு, அவ்வளவுதான். என்ன இப்போ உனக்கு பெரியார்ல இருந்து பெரியார் இல்லைங்க, இல்ல மத்தவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய தமிழர்கள் சேர்ந்து நல்லது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஓம் பாயிண்ட். என்ன ஒருத்தரோட பாயிண்ட் என்னன்னா, இல்லங்க பெரியார் எங்களுக்கு வந்து மத்தவங்களோட நல்லா செஞ்சிருக்காரு, எங்களுக்கு நாங்க டைரக்டா பெனிஃபிட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட். உனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இதுல என்ன பிரச்சனை? இதுல எது உண்மை? எது உண்மைங்கிறது அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு மட்டும் தெரியுமா உண்மைன்ட்டு? நீங்களே தானே இருக்கீங்க தமிழ்நாட்டுல. அப்புறம் இப்ப நீ சொல்றது உண்மைன்னு சொல்ற. அப்ப இவ்வளவு பெரியார் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். பெரியாரால தான் நீங்க படிச்சீங்களா? எனக்கு எங்க அம்மாவுக்கு சொத்து வந்தது பெரியார்னாலதான். எங்க அம்மா வந்து எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்தவர். சரியா? எங்க தாத்தா காங்கிரஸ் கட்சியில இருந்து அன்னைக்கு பெரியார் இயக்கங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாரு. எங்க அம்மா கேட்ட கேள்வி என்ன? பெரியாரால தான் நீங்க படிச்சீங்கன்னு கேட்டேன். நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். சரியா? பெண்களுக்கு சம உரிமைக்கெல்லாம் போராடினது பெரியாரு. இன்னைக்கு அது ஏதோ ஒரு வழியில தான் வந்து எங்க அம்மாவோட சொத்து எங்க அம்மாவுக்கு வருது. அது ஏதோ ஒரு வகையில எனக்கு பெனிஃபிட் ஆகும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்து உரிமை எல்லாம் அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. என்ன பெண் உரிமை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர் வாங்கி கொடுத்தாரா? எங்க இருந்து வந்துச்சு? 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? பொண்ணுங்களுக்கு என்ன இருந்தது தமிழ்நாட்டுல? ஏங்க அதெல்லாம் ஒரு கருணாநிதி பண்ணது தமிழ்நாட்டுல. ஏங்க சும்மா ஏதாவது தெரியாம பேசிட்டு இருக்காரு. உனக்கு பிராக்டிகலா என்ன தெரியும்? உனக்கு ஒரு 5 ஏக்கரா இருந்ததுன்னா அங்க ஆம்பளை பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா 1 பவுனோ 2 பவுனோ எடுத்து தருவாங்க, ஒரு 5000 ரூபாய் கையில தருவாங்க, அதோட சரி. அவன் ஆம்பளை பையன். சரி ஓகேங்க. அவர் என்னங்க அதுல என்ன சட்டத்தை மாத்தினாரு? அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. பெண் உரிமை வந்து அதுக்கப்புறம் சட்டமே யார் ஏற்றுனது? கலைஞர் தான் ஏற்றினார். அவர் யார் வழி வந்தவர்? பெரியார் வழி வந்தவர் தான். பெரியார் வழி வந்த கலைஞர் என்ன பெரியாரை பத்தி என்ன பேசிருக்காருன்னு தெரியுமா? எப்போ வந்து சட்டம் வந்துச்சு? இந்தியா சரி ஓகே, இந்தியா ஃபுல்லா அந்த சட்டம் எப்போ வந்துச்சு? ஏங்க ஏதாவது இதை கேட்டா அப்ப பெரியார் பண்ணீங்க பாருங்க. பெரியார் மட்டும் பண்ணாருன்றதான் எங்க பிரச்சனையே. அப்பயே வந்து இன்னும் உருட்டக்கூடாது. எல்லாரும் கருணாநிதி அதுல இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. நீங்க எப்ப பார்த்தாலுமே ஏன் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒருத்தரையே பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு? இல்ல உனக்கு பெரியார் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. பெரியார் தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, அதுக்கு மேல பெரியார் இருந்துட்டே தான் இருப்பாரு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஆளுகிற கட்சியோட சித்தாந்தமே பெரியார் தான். அது நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நானு. எப்படி 3 வருஷம் ஆச்சு எலெக்ஷன் ஜெயிச்சு. அதுக்கு முன்னாடி இல்ல அது நீ என்ன திமுக ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, பிஜேபி எத்தனை தடவை தோத்து சும்மா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. 2014க்கு முன்னாடி பிஜேபி எங்க இருந்தது? அது ஒரு சித்தாந்தம். பிஜேபி ஒரு சித்தாந்தம். அதே மாதிரி பெரியார் ஒரு சித்தாந்தம். சித்தாந்தம்லாம் நீ அழிக்கவே முடியாது. அது இருக்கிற வரைக்கும் எங்க அழிக்கிறது அழிக்கலன்றத பேசலைங்க. நீங்க சொன்னது சொல்றேங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் தாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க சொல்லாத நம்ம தான் கேட்டிருக்கோமா? நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க தான் படிக்க வச்சிருந்தீங்க. நீங்க படிக்க வச்சுக்கலாம். நாங்க படிச்சதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க இதை பண்ணோங்க, அதனால நீங்க படிச்சுங்கன்னு அதையே சொல்லுங்க. நீ உன்னோட இன்டென்ஷன் சொல்றேன் பாரு. உன் இன்டென்ஷன் நானும் பத்ரியும் பேசின டாபிக்கே வேற. நீ வந்து உட்காந்து அதை வாண்டடா இழுத்த ஒரு டாபிக் ஆகுற. சரி, நீங்க போட்ட ட்வீட் தானே கேள்வி கேக்குறேன். வேற எத்தனையோ ட்வீட் போட்டிருக்க, அதை கேள. எதுக்கு கேக்குறீங்க? ஏங்க நீங்க போட்டதால கேக்குறேன். நான் என்னங்க சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்த போட்டதுக்கு நீங்க பதில் சொன்னு கேட்டேன். ஜாலியா பேச இங்க வந்திருக்கேன். நான் அவன் கூட ஜாலியா பேசுறதுக்கு இங்க வந்து உட்காந்து பத்ரி கூட ஜாலியா ஒரு விஷயத்த ஜாலியா உட்காந்து ஜாலியா ஓகேங்க. இப்ப நீங்க யாரோ போட்ட ட்வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க சொல்லலாம், எவனா பேசுறீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறேன் அப்படின்னு கேட்கலாம். நீ ஏன் அதுக்குள்ள வர்றேங்கிற நான் அந்த டாபிக்கே ஆரம்பிக்காம அந்த டாபிக் நீங்க போட்ட ட்வீட்டுங்க. நீங்க போட்ட ட்வீட் அதுக்கு விளக்கம் முடியாதா? இங்க நான் மட்டும் தான் போடுறேனா? லட்சம் பேர் போடுறான். அது இக்னோர் பண்ணவே முடியாதா? இல்லங்க நீங்க போட்டிருக்கீங்க. அப்ப நீங்க தானே ஷேர் பண்ணிருக்கீங்க. மோடியை பத்தி மோடி பிறந்த நாளுக்கு போடுறேன். நான் மோடி பிறந்த நாளுக்கு வந்து ட்வீட் போடுறப்ப நான் வந்து ஏன் கார்த்தி எதுக்கு கார்த்தி மோடி எல்லாம் ஒரு பிரதமரா எதுக்கு ட்வீட் போட்டு நான் கேட்டேனா? கேளுங்க. கேட்க கூடாது சொல்லிருக்கேன். பாயிண்ட் ஆஃப் வியூயா
பிஜேபியை வந்து என்ன சேர்ந்து அநியாயமா இருக்கு? ரைட் நான் அதே இல்ல ட்வீட் இல்ல போட்டா வெயிட் பண்ணு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு வெயிட் உங்களுக்கு பண்ணு உரிமை இல்ல இருக்குல்ல? இல்ல வெயிட் பண்ணு. பிஜேபியை சார்ந்து இருக்கிறது உனக்கு எனக்கு தெரியும். நீ வந்து பிஜேபி ஒரு ரைட் விங்கா கூட இருக்குங்கிறது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது எனக்கு நல்லா தெரியும். சரியா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது உட்காந்து தினம் தானே உட்காந்து நோண்டுறது என்னோட வேலை கிடையாது. உன்னோட சித்தாந்தம் எனக்கு புரியும். ஓகே ஃபைன். இதுல என்ன இருக்கு? ராஜாஜி பெரியார் சேர்ந்து இருந்தாங்க. இதுல என்ன இருக்கு? ஏன் அவ்வளவுதான். இல்லைங்க, சரியா? நான் இப்போ கேட்கறது ஒண்ணுமே ஒரு இல்லாம இங்க நான் ஒரு பாருங்க. கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த கான்வர்சேஷனுக்குள்ள சம்பந்தமே இல்லாத ஒண்ணு நுழைச்சு இத பிரச்சனையாக்க வேண்டிய நோக்கம் ஏங்க என்ன? நீங்க போட்ட இல்ல இத ட்வீட்டை தாங்க கேள்வி பிரச்சனையாக்க வேண்டிய கேட்கிறேன். நோக்கம் என்னன்னு கேக்குறேன். நான் இங்க ஜாலியா பேசிட்டு பிரச்சனையே இருக்கோம். கிடையாதுங்க யோ இதுல. நான் நீங்க இல்ல போட்ட இல்ல ட்வீட்டு தாங்க இல்ல இல்ல கேள்வி கார்த்தி, கேட்கிறேன். ரொம்ப தப்பு கார்த்தி. நீ இன்னைக்கு பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப மிக மிக தப்பு. நீ இன்னைக்கு பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் வந்து ஜென்ரலா உட்காந்து ஜாலியா பேசிட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு வெளில போலான்னு வந்தவன் நான். வாண்டடா அந்த பாயிண்ட் எடுத்து சரி ஓகே வாண்டடா விடுங்க, அந்த பேசுறது மேட்டர் அது வேணாம், ரொம்ப அந்த தப்பு மேட்டர் கார்த்தி. நான் வேணாம். போறேன். Bye. அது கான்ட்ரவர்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். விட்டுருங்க. கோச்சிட்டு போயிட்டாரு. யோ பத்ரி, எல்லாம் உன்னாலதான். நீ ஒழுங்கா ஏதாவது சண்டை கிட்ட போட்டு வேட்டைனா நீ ஏதாவது ஒன்று கேட்டு இது பண்ணிருந்தா பிரச்சனையே கிடையாது. நானே நீ பாஸ் சம்பந்தம் இல்லாம அவனுக்கு தெரியுன்ற, நீ அவனுக்கு தெரியுன்ற, 2 பேரும் டீ கடையில வந்து நானே பாஸ் கிடைக்கல பாஸ் வடிவேலி ஒரு பேசிக்கிற மாதிரி. பாஸ் ஆமா கோவிந்தசாமி, போல. ஆமா நம்ம கோவிந்தசாமி தானே, நமக்கும் தெரியும்ல. ஆமாண்ணே ரொம்ப பழக்கம்னே அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். போர் அடிக்குது. சரி ஓகே, குறுக்க வந்து ஏதோ ஒன்று பேசணும்னு கோச்சிட்டு போயிட்டாரு. இல்ல நீங்க தான், நானே டாபிக் பேசியிருப்பேன், நீங்க அதுல வந்துட்டீங்க குறுக்கும். நானே பாஸ் கிடைக்காம போயிருப்பேன், பாஸ் கிடைக்காம போக முடியலன்ட்டு பேஜார்ல இருக்கேன். பத்ரி கோட் சரி, 400 நான் என்னங்க தப்பாக்கிட்டேன்? இல்ல சார் கார்த்திக் சார், அதான் உண்மை சார். நான் சொல்றேன் பாருங்க சார், நானே இந்த டாபிக் கேட்கலான்னு இருந்தேன். ஒருத்தரே இது பண்ணி எப்படி சார் பண்றாங்க? அது எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல சார். என்னன்னா இல்ல இங்கேயும் அப்படி கிடையாதுங்க. இங்கேயும் அப்படி கிடையாது. ஒரு குரூப் இல்ல சார். ஒரு சிலர் மட்டும் தான் அந்த மாதிரி. எப்படி ஒரு சிலர் மட்டும்தான் இப்ப பாருங்க, நானு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு ஓகே, அவர் வந்து சிஎம்ஆ இருந்து பிஎம்ஆ இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாலும் ஓகே, அதுவும் கிடையாது. அவர் இந்த கட்சி ஆதரவு கொடுத்து அந்த கட்சி ஜெயிச்சு பண்ணியிருந்தாலும் அதுவும் கிடையாது. அவர் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி, இன்னொரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி, அப்படி ஆதரவு கொடுப்பாரு. ஒரு டைம் வந்து இவங்களை திட்டுவாரு, ஒரு டைம் பாராட்டுவாரு. அப்படி இருந்த ஒருத்தரை இவங்க தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு அவர் தான் பண்ணாரு. அவரால் தான் நீங்க படிச்சீங்க. இந்த ரோட்ல நடக்கிறீங்களே, ஏன் நடிக்கிறீங்க? அவரால் தான். செல்போன் வச்சு நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்க, அவரால் தான். நீங்க சாப்பிட்றீங்களே சாப்பாடு, அது யாரால? அவரால் தான். என்னையா அது எப்ப பார்த்தாலும்? இல்ல இப்ப நீங்க பாரதியார் சொன்னீங்கல்ல, பாரதியார் அவ்வளோ பிராமின் கம்யூனிட்டியில இருந்து அந்த ஏழைப்பட்ட பசங்க படிக்கணும்ன்றதுனால அவங்க வீட்டுல இருக்க சாப்பாடுல இருந்து கொடுத்து அவர் படிப்பு சொல்லி தந்து அதெல்லாம் சொன்னவங்க பெரிய ஆளுன்ட்டு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எவ்வளவு பேர் வாயில வரல? பாரதியாருக்கு போய் போட்டுருக்கலாம் இல்ல, மாலை போட்டுக்கலாம் இல்ல, ஏன் போடல? கார்த்தி நாளைக்கு ஃபுல்லா வந்து என்னப்பா நம்ம ஆடி லான்ச் ஓடிட்டு இருக்கோம். அடிமை சொல்லு. என்ன சரி கூட அந்த பிரச்சனையோட எப்படி பிரசாந்த் நீ வந்து கூட்டு வந்து இது வெறுப்பேத்திட்ட. சரி கூட நாளைக்கு சரியாயிரம் வருது. என்னையா விருப்பத்தின? நான் இங்க பேரு என்ன விருப்பத்தின கேள்விதானே கேட்டேன். நேத்தோட விட்டுரு அந்த பிரச்சனைய. அவர் ட்வீட்டுக்கு போட்டதெல்லாம் வந்து நீ கேட்டு அதுக்குமே ஜாலியா பதில் சொல்லிட்டு போலாமே. அதுக்குமே ஜாலியா பதில் சொல்லிட்டு போலாமே. இதுல என்ன இருக்கு? ஒரு சில பேருக்கு எமோஷனல் எடுத்துப்பாங்க. சரி என்ன எமோஷனல் என்ன எடுக்கிறது? சரி இந்த சசிகுமார் படம் பார்க்கல நீ? பாத்துட்டேன் அந்த படம் பாத்துட்டேன். எப்படி அது ரொம்ப உங்களெல்லாம் கார் நல்லா இருக்கா சார்? சொல்லு அதான் சொல்லிட்டேன். வா அப்படி சொல்லிரு. நீங்க இப்படிதான் பண்ணீங்க. இந்த ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் இவங்க எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்கல்ல, அதுதான் அந்த படம். லோக்கல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, ரிசர்வேஷன் இருந்தாலுமே அந்த பாலிடிக்ஸ் வந்து எப்படி நடக்குது, அதுதான் அந்த படம். அதோட உண்மையா ஓப்பனா சொல்லக்கூடிய படம் அது. இல்ல இது வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே அதிகமா காட்டியிருக்காங்க, டிஎம்கேயும் காட்டியிருக்காங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கட்டிருக்காங்க. கேட்கல அவர் ஏன் ஆடியோ லான்ச் கூப்பிடணும்? தலித்துக்கு போராடினவர் யாரு?
வந்து போராடுறது வந்து விசிக்கே திரும்ப ஆகலாம். அவரை கூப்பிடாம இவர் ஏன் அப்படி கூப்பிட்டாரு? மேபி அவர் வரலவா? அவர் கூப்பிடலாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. இல்ல அவர் எல்லாத்தையும் வராம கூப்பிட்டாரு. இருந்திருப்பாரு. அதான் வரலன்னு அதான் நானே கேக்குறேன். வரலன்னு அதனாலவா? அவர் யாரையும் கூப்பிட்டுப்பாரு அவர் வந்திருக்காரு அவ்வளவுதான். சரி, வந்தவர் ஏதாவது தப்பா பேசிட்டாரா? அது கிடையாது. அப்புறம் என்ன, அவர் ஏதாவது சீமான வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இதை மாத்திட்டாரா என்ன உங்களை? சரி, ஓகே. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சோசியல் மீடியா வந்து வேட்டைன்னு தான் பேச போகுது. தலைவர் ஏதாவது பேச போறாருங்க. ஏற்கனவே வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் கதறிட்டு இருக்காங்க, ஒன்லி சூப்பர் ஸ்டார் அது எப்படி சொல்லலாம்? இப்ப சொல்லிட்டு போட்டும்பா, நீங்க தான் போய் அவர் தான் சொல்லிட்டு போட்டாரா? இப்ப சொன்னது வந்து அனிருத், அதை வந்து அது ஃபைல் விட்டுருக்காங்க. சார் எல்லா படத்துலயும் தளபதி போடும்போது நல்லா இருந்துச்சா? இப்ப மட்டும் இல்ல முன்னாடி இளைய தளபதி பத்ரி, முன்னாடி இளைய தளபதி, அப்புறம் தான் தளபதி. சடனா அது அட்லி நம்ம அட்லி வந்துட்டு அது பட்டிருந்து தளபதி. இல்ல பத்ரி, இல்ல நீ வந்து ஒரு ஹார்ட் கோர் ஒரு ரஜினிகாந்த் அப்படி இல்ல போட்டுட்டு போனா இப்ப ஒண்ணும் தப்பு இல்ல. அப்புறம் ஒரு அனிருத் பாட்டு போறாரு, ஓகே. இது எல்லாருமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொன்னது தானே. அது போய் எதுக்கு சொல்லணும்? வாரிசு படத்துல அந்த பாட்டு வரும், எது தீ தளபதி. அந்த பாட்டெல்லாம் நம்மளும் ரசிச்சோம், நல்லாதான் இருந்துச்சு. இவங்களுக்கு மட்டும் ஏன் கடுப்பாகுது? ஒரு நம்ம என்னன்னா இன்னுமே வந்து அவரே சொல்லிட்டாருலப்பா லியோ ஆடியோல சக்சஸ் மீட்ல இத பத்தி. ஆனா வந்து இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்க மாட்டேங்கல, அவங்களுக்கு வந்து அந்த ஜீரணம் பண்ண முடியல. அதான் பிரச்சனை. என்ன சார், எதுவும் நாளைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு குட்டி கதை சொல்லுவாரு, அது இன்னும் ட்ரிகர் ஆயிட்டு நாளைக்கு நைட்டு நல்ல இதா இருக்கும். நாளைக்கு ரெடியா வச்சுக்க வேண்டியதான் எல்லா மக்களும் ஜெலுசில் கையில, புரியுதா? ஜெயிலர் பார்சல் ஒரு 10 பார்சல் அனுப்பிச்சு விட்டுரு. ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நான் அங்க இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் போர் அடிச்சு. ஆனா ஒரு 55 மினிட்ஸ் பேசினாரு பாருங்க, ஜெலிசில் தான். மோஸ்ட்லி நாளைக்கும் அவ்வளவு பேச மாட்டாரு. ட்ரிகர் பண்ற மாதிரி. நாளைக்கு யார் நீ வரியா இல்லையா? வைபர் வந்துருவான், கன்ஃபார்மா வந்துருவான். அவன் தான் மாட்டணும் எனக்கு. அவன் வந்தா நல்லா இருக்கும். ஒரு நாளும் கெடியில இருக்கு. நாளைக்கு வந்துருவான், பொறுமையா நாளைக்கு வந்துருவான். கரெக்டா. வைபர்ட்ட நீ பேசுனதே இல்லையா பத்ரி? இல்ல சார், அன்னைக்கு வந்தா இவரு ஐயப்பனுக்கு இது கொடுக்கல, ஸ்பீக்கர் கொடுக்கல, மைக் கொடுக்கல. உன்னை பார்த்து பயந்து ஓடிட்டானா என்ன? ஐயப்பா அவனை கூப்பிடுறா. அவனை ஓட விடுறேன். அவனை ஓட விடணும் ஃபர்ஸ்ட். நோ பேட் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லாம ஓட விடணும் அவனை. பயந்து போற ஆள் கிடையாது நம்மளால. எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா இப்போ ரஜினி மேல ஏட்டஸா இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து இந்த 20 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான். இந்த 20 இருந்து 27 வயசுக்குள்ள வந்து இந்த ஏட்டரா இருக்காங்க. நேற்று கூட வைபர் ஏஜ் சொன்னார் பாத்தீங்களா? சரி, தருண் அவர் வந்து ரஜினியே பிடிக்காது, அது என்னன்னு தெரியல. அவங்க வந்து ஆக்சுவலி கமல் ஃபேன் காட்டிலும் ரஜினி கேட்டர். ஆக்சுவலா சில பேர் வயசு என்னன்னா 27 வயசு சொன்னாரு. வைபரோட வயசு 27 சொன்னாரு. கமல் ஃபேனே கிடையாது, அவர் வந்து ரஜினி ஹேட்டர் ஆக்சுவலா. ஆனா என்ன தெரியுமா, நம்ம அப்படி தெரியுமா, கமலை ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆளவந்தன்ல இருந்து என் இமெயில் ஐடியே ஆளவந்தன் தான் இருக்கும். கமலை வந்துட்டு ஹேட்டர் ஒன்றும் இல்லை. நம்ம அவரு ஆக்டிங் தமிழ்ல இருக்காருன்ட்டு நான் இந்தியன் 2 தடவை பார்த்தேன். ஐயோ ஏன் இந்தியன் 2 வைபரே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போனாங்கன்ட்டு வீட்டுல கூப்பிட்டாங்க. அவன் முன்னாடி நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, அது போன விடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதுலயே நான் ஹேட் பண்ணல. அவன் எவ்வளவுதான் ஹேட் பண்ணுவானோ. நான் என்ன தமிழ்ல நம்ம கமல் வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணுவாருன்ட்டு நம்மளுக்கு ஆசை. அது பாக்குறது அவ்வளவுதான். எல்லாம் நியாயமா பார்க்கணும். அது அவன் ஓவரா அடிக்ட் ஆயிட்டா என்ன பண்ணிடுது? கார்த்தி, இப்ப நாளைக்கு இத்தனை படம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆக்சுவலி இந்த கடைசி உலக போர் இந்த இதெல்லாம் வருதுல்ல, இதுல எது வந்து நல்லா போகும் ஸ்கிரீன்ஸ்? இது ரப்பர் பந்து கடைசி உலக போர் ரெண்டுமே ஈக்குவல் ஸ்கிரீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆடியன்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்து.
கார்த்திக் சார் இங்க லப்பர் பந்து வந்துட்டு நல்ல ஸ்கிரீனு நல்ல இங்க அப்படி அதுக்குள்ள நல்ல இது இல்ல வந்துருச்சு இல்ல ஆக்சுவலி லப்பர் பந்த பத்தி கேட்க வந்த எப்படி இருந்துச்சு படம் ஆக்சுவலி ஜென்ரலா சொல்ல ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன் இந்த ஓ, இந்த நல்லா ஏற்கனவே இருக்கியா நான் நல்ல என்ன ஜென்ரலா சொல்றது நல்லாதான் இருக்கு படம் நல்ல கமர்ஷியல் படம் அது ப்ளூ ஸ்டார் பாத்தீங்களா ப்ளூ ஸ்டாரு கமர்ஷியல் வெர்ஷனா எடுத்து இல்ல லவ் இல்ல காமெடி அதுதான் கேட்க ஃபேமிலி வேண்டியது ப்ளூ சென்டிமெண்ட் ஸ்டாரை எல்லாம் ஏற்கனவே வச்சு எடுத்தா பண்ணிட்டாங்களே எப்படி இருக்கும் திருப்பி எப்படி இருக்குன்னு பார்த்தா அது எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றாங்க அந்த படத்தை. இல்ல இந்த ப்ளூ ஸ்டாரோடைய இது இருக்கும் பட் ஆனா கிரிக்கெட் மேட்ச் தானே அது அந்த மாதிரி ஒரு மேட்சா அதுக்குள்ள லவ் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு அதுல, ஃபேமிலி அதானே சென்டிமெண்ட் அதெல்லாம் இல்லாம கமர்ஷியலா அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இருக்கு அதெல்லாம் இருக்காது கார்த்திக் அதான் சார் இருக்காது இதுல சும்மா லப்பர் லைட்டா இருக்கும் பந்துல ரொம்ப மேட்ச் என்ன லைட்டா இருக்கா? ஆமாமா நிறைய அது அந்த கிரிக்கெட் தானே ஆமா அதான் ஏரியா ப்ளூ டோர்னமெண்ட் ஸ்டார்ல கிரிக்கெட் வந்துட்டு அவ்வளவு மேட்ச் இன்வால்வ்மெண்ட் இருக்குல்ல. அதுலயுமே இருக்குமே மேட்ச் நிறைய இல்ல இருக்கு இருக்கு அவ்வளவு இதோட இல்லன்னு சொல்றாங்க எனக்கு இல்ல தெரியல. நல்லா நான் இருக்கும் ப்ளூ பத்ரி, ஸ்டார் நல்லா பார்த்தேன் இருக்கும் பத்ரி. நல்லா இருந்துச்சு. இந்த கடைசி அந்த படம் போடலையா அந்த ரிவ்யூ எல்லாதுமே? அது நாளைக்கு தான் போடுறாங்க. ஆனா நிறைய நல்ல படங்கள் இது இந்த மாட்டி சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் கார்த்தி. இது ரொம்ப டைம்ல நீ ஒரு டைம் சொல்லிட்டு இருந்த தெரியுமா, இதுவுமே சரி நெக்ஸ்ட் வீக்கும் சரி ரொம்ப நல்ல நல்ல படங்களா இதுல மாட்டி இதாயிருச்சு. ஆமா அதான் பிரச்சனை. என்ன பண்றது, அடுத்த வாரமும் பாத்தீங்கன்னா மெய்யழகன், தேவாரா, ஹிட்லர். இல்ல ஆக்சுவலி அடுத்த வாரம் ஒரு பீக். ஆக்சுவலி என்னன்னா இந்த வேர்ல்டு வைடு இந்த லாஸ்ட் வீக் சேலரி டே மாதிரி எல்லா இங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெலுங்குக்கும் சூப்பரா தமிழுக்கும். போகுது. ஓவர்சீஸ்ல இல்ல பயங்கரமா இங்கேயும் இருக்கு. நல்லா போகுது பண்றோம். ஆக்சுவலி நல்ல ஒரு இது வந்துருச்சுல. மெய்யலுக்கான நல்லா இருக்கும், அது நம்ம பார்க்கணும். பின்ன ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. நிறைய இருக்கு. ஓ பத்ரி இங்க என்ன கடிப்பேத்தி அமுச்சு விட்ட, அதுக்கப்புறம் இங்க என்ன சரி ஃபோன் பண்ணி அவர் ஃபோன் பண்ணி கூல் பண்ணுப்பா. நீங்கதான் பண்ண வேலை. இல்ல பத்ரி இல்ல நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பத்ரி என்ன பண்ணா, பத்ரி நான் ஏதோ ஸ்லோவா நான் கூட ஸ்லோவா தான் ட்ரிகர் பண்ணுவேன். நீங்க டைரக்டா ட்ரிகர் பண்ணிட்டீங்க. போடா மயிரன் எதுடா யார திட்டுறாங்க பத்ரி? ஒண்ணு யாருது திட்டுப்பா, யாருப்பா அது? வாப்பா, டைம் பாஸ் ஆகல. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ப்ளூ சட்டை ரிவ்யூ பண்ணுறப்ப மற்ற படங்கள் பண்ணுறதுக்கும் தலைவர் படங்களை ரிவ்யூ பண்ணுறது வித்தியாசம் இருக்கும்ல. அவர் ஸ்பெஷல் வன்மத்தோட சேர்த்து பண்ணுற மாதிரி தானே இருக்கும். நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆமாமா அந்த படம் அவர் படத்தை மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த படத்தை சான்ஸ் கிடைச்சாலும் அவரை பத்தி நெகட்டிவா தான் பேசுறேன். நீங்களும் அப்படிதான். இப்போ சில டாபிக் வந்துட்டா வாதம் பண்றதை விட விதண்டாவாதமா பேசுறீங்களே. பெரியாரா இருக்கட்டும், விஜயோட அரசியலா இருக்கட்டும், வாதம் பண்றீங்க ஓகே, ஒரு டிபேட்டா போனா கான்வர்சேஷனா போகலாம், பரவாயில்ல. விதண்டாவாதமா பண்ணி பேசுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுல தப்பே கிடையாது, அதுக்கு விளக்கம் நீங்க தான் சொல்லணும். தப்பு இல்ல ப்ரோ, எத்தாப்புல உள்ளவங்களும் பேச விட்டு தானே பண்ணணும். பேச விடுறதுக்கு முன்னாடி தடுத்து பேசுறது. நான் இத்தனை டைம் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லுங்கன்றேன். நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். நான் ஏன்னா இல்லவே இல்லை அவர் என்னங்க என்ன சொல்ல வர நான் சொல்றது கேள்வி சொல்ல வரேங்க. இது எத்தனை நாளைக்கு இந்த டிராமா எத்தனை நாளைக்கு காண முடியும்? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் போயிட்டாரு, நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சப்போர்ட் பண்ணி அப்படி பேசல ப்ரோ. ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்குன்னு எல்லாருக்குமே யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுல பயனடைஞ்சவங்க நான் அவரால் தான் பயனடைஞ்சேன்னு சொல்லதான் போறாங்க. நீங்க அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப நீங்களே சொன்னீங்க, இப்ப பிஜேபி ஒரு மத அரசியல் எடுத்து முன்வைக்கிறனாலதான் அவங்க பெரியாரை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் ரீசன், பெரிய ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். ஆமா கரெக்ட்.
ஒரு இது ஒரு இதா சொல்றேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன். இன்னும் ஒரு 20 வருஷத்துல சப்போஸ் பிஜேபினே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவங்க பெரியாரை தூக்கி வச்சுட்டு 20 வருஷம் கழிச்சு யாரும் பெரியாரை தூக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப வேற யாராச்சும் வந்திருக்கலாம், வேற யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்திருக்கலாம். அவ்வளவுதான் ஒரு ரீசன். அது 10 உங்களுக்கு வருஷத்துக்கு இல்ல அப்படி யோசிக்காதீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி கிடையாது. அப்ப யாரும் பேசல பெரியாரை பத்தி. இப்ப சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இது தேவை இருக்கனால இவரையும் தேவை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். உங்க சைடு அது பிளஸ்னா எங்க சைடு இவங்க பிளஸ்னா அவ்வளவுதானே இருக்கு. அதே ஆமா, மாதிரி அப்படி நீங்க சும்மா நீங்க வந்து சும்மா வந்து அவர் விமமா யூஸ் பண்ணிருக்கீங்களே தவிர நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றோம். அதானே கரெக்ட் தானே? நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே? அதான் நீங்க சொல்றீங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே, இப்ப உங்களுக்கு தேவைங்கிறதுனால பிஜேபி காரனை வெறுப்பேற்றணும், பிஜேபி காரனை வெறுப்பேற்றணும் நீங்க வந்து எல்லாரும் பிரிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஆனா அதுதான்ப்பா நானும் சொல்றேன். அது நீங்க ஒத்துக்குவீங்களான்றேன். நாங்க என்ன சொல்றோம், பெரியார் நானும் கேக்குறேன். இல்ல பர்சனலா ஏன் ஆக்சுவலி ரொம்ப விஜய் வந்து இந்த பெரியாருக்கு மேல போட்டதுனால நீ ரொம்ப இதாயிட்டியா? இல்ல நீ ஏன் இது மாதிரி ரொம்ப இது இல்ல எல்லாருமே பெரியார இப்போ சமீபமா பேசுற விஜய் போட்டதுல இருந்து இப்ப பேச ஆரம்பிச்சீங்க. என்ன ரொம்ப எனக்கு புரியல. எனக்கு பிரச்சனை இல்ல, நான் உங்க ஜென்ரலா கேட்கறேன். ஏன் வந்து ரொம்ப நேத்தும் கேட்கறோம் அது மாதிரி என்னையா ரொம்ப என்னையா ரொம்ப சொல்லியா சார்? அவர் மட்டும் இல்ல, வேறவங்களும் கேட்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். நீயே சொல்லிருக்க அவர் வந்து திராவிடத்தை விட்டு வந்து பாலிடிக்ஸ் பண்ண. சரி, நான் இதை பேசினேன், இது தப்பு, அதை எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்படி பேசி பழங்க சார். விநாயகர் பண்டிகை ஏன் சார் அவர் விஷ் பண்ணல? அது தப்பு இல்ல சார். நீ சொன்னது தப்பு, அது ஓகே. இது ஏன் சொன்ன, இப்படி சொல்லிருக்க கூடாது. அப்படி பேசுங்க. நீ ஏன் பேசுற இது என்ன? பெரியார ஃபாலோ பண்றீங்க, அடுத்தவங்க பேசுறது விட்டீங்கன்னா நிறைய பேசுவார்ல, அவர் நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. அது ஒரு பாதிலே போயிட்டாருங்கிறதா மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. அவர் கண்டென்ட் கொடுக்குறாரு, டைவர்ட் ஆகி போறாரு. அப்ப வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி கேட்கணுமா இல்லையா? நீங்க ஏன் இந்த ட்வீட் போட்டீங்க? அந்த ட்வீட்ல வந்து 5-6 பாயிண்ட் இருக்கு. அந்த 5-6 பாயிண்ட் உண்மையா ஃபர்ஸ்ட் படிக்க வச்சது நீங்களா? அப்ப காமராஜர் என்ன பண்ணாரு? அதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்ல அதுக்கும் அன்னைக்கு பேசுறப்ப காமராஜர் படிக்க வச்சது நீங்களா? இல்ல கார்த்தி, ஒரு விஷயம் இல்ல கார்த்தி, இல்ல ஒன்ன படிக்க வச்சது என்ன படிக்க வச்சது பெரியார் வந்தனால அப்படின்னு சொன்னாங்க. பெரியார ஃபாலோ பண்ணி வந்தாங்க, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்தனால அவங்கள தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க அதுதான் சொல்றேன். பெரியார ஃபாலோ பண்ணி அதுவே உங்களோட தப்பான புரிதல். இரிய ஒரு நிமிஷம் ராம்சர், அதுவே உங்க தப்பான புரிதல். பெரியார ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான், ஆனா பெரிய எழுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அது புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திமுக ஆட்சியில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிற்கும் போது அவர் திமுக சப்போர்ட்டே பண்ணல, அவர் காங்கிரஸ் பண்ணாரு. திமுக காரங்களும் பெரியாரும் எப்படி அவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கு பாத்துருக்கீங்க நீங்க? நான் உனக்கு கேவலமா பேசுவேன், என்னை ரொம்ப கேவலமா பேசுவான்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் தோத்துருவாரு, அப்படி இருக்கும். டைரக்ட் கெட்ட வார்த்தை தான். இல்ல இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே எதுக்கு அவர் வந்து பெரியார் வந்து கொண்டு வரணும்? நீங்க சம்பந்தம் இல்லாம விஜய் கூட்டு வர சுமாரியா? ராமச்சந்திரன் சுமாரி. நான் கேக்குறது என்ன படிக்க வச்சேன் அப்படின்னா, இது என்ன இருக்கு? நான் ஃபாலோ பண்றது ஒருத்தர் அப்படின்னா அவரு இவங்கதான். ஏங்க அவங்க வந்து பெரியார வந்து பேசுறாங்களா? அப்ப அவங்களாலதான் நான் படிச்சேன். நான் திமுக தான் படிச்சேன்றதே ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு அது ஒரு வேல்யூ இருக்கணும்ல. நீங்க காமராஜர் சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, அவர் ஸ்கூல்லாம் திறந்தாருங்க, பண்ணாருங்க, செஞ்சாருங்கன்னு. இதுல இங்க பெரியார் வந்தாரு படிக்க வச்சதுல. நாங்களாம் படிச்சதுக்கு காரணம் எனக்கு புரியல. எனக்கு புரியல. எனக்கு எப்படி அவர் வருவார் இதுல? சும்மா ஏதோ நம்ம வாய் இருக்குன்னு உருட்டிக்கிறதா? நம்ம இப்போ ஆளுங்கட்சியா இருக்கோம். ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும், எல்லா ரோடுக்கும், எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும், தெருவுக்கும் எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கலாம். கலைஞர் தெரு, கருணாநிதி தெரு, முத்தமிழர் தெரு, கலைஞர் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு ஆட்சியில் 5 வருஷம் இருக்கனால என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்குன்னு மொத்தமா தமிழ்நாடு அவங்களுக்கு தான் அப்படின்னு வந்துருமா என்ன? இதுக்கு முன்னாடியே உழைச்சவங்க இல்லையா? மக்கள் இல்லையா? அதுக்கு முன்னாடி பாடுபட்டவங்க இல்லையா? சும்மா எல்லா கிரெடிட்டையும் ஒருத்தனைக்கே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நம்ம எப்படி கொடுக்க முடியும்?
அதை குடுன்னு வேற நீ ரொம்ப ரொம்ப ரைட்ராங்களா ராயலா கேக்குறீங்க நீங்க. அவர் தாங்க எல்லாமே பண்ணாரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்றீங்க நீங்க. அப்படி பார்த்தா கிரிக்கெட்டுக்கு இதுவே மோடி என்ன ஏமாத்தலையே, இதுவே பண்றாரு? ஏமாத்தலையே. கண்டிப்பா மோடி என்ன பண்ணாருன்றது நீங்க விமர்சனம் தான் பண்ணிருக்கீங்க. இப்போ என்னங்க சமகாலத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்ல நான் 50 கிரிக்கெட்டுக்கும் வருஷத்துக்கு முன்னாடியே மோடி ஆட்சி மோடிக்கு பண்ணிருக்கேன். என்ன சம்பந்தம்? எதுக்கு ஸ்டேடியத்துக்கு அவர் பேர் வச்சாங்க? சார் ஸ்டேடியத்துக்கு பேரு அவரு வச்சுக்கலாம். இப்ப என்ன உங்களுக்கு அது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அதுதாங்க சொல்லணுமா? சொல்றேன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? குஜராத்ல 12 வருஷம் அவர் தான் சிஎம் இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் பிஜேபி ரூல் தான் இருக்கு, 25 வருஷமா இருக்கு. இந்தியாவில எந்த ஸ்டேட்லயுமே அந்த அளவுக்கு ரூல் இல்லை. அங்க ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க பெரிய. அதுதாங்க நானும் சொல்றேன். அப்படி இல்லாத ஒருத்தர் வந்து தூக்கிட்டு வந்து இவர் தான் அதை செஞ்சாரு, அவர் தான் செஞ்சாரு. அந்த ஸ்டேடியம் கட்டினது யாரால? மோடி தானே. அதனால பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பதில் நீங்க சொல்லுங்க. மோடி எங்க கட்டினாரு? பிசிசி மோடி கிரிக்கெட் போர்டு தானே கட்டுச்சு. எதுக்கு மோடி பேர் வைக்கிறாங்க? நீங்க இப்ப வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, கலைஞர் பேர் வைக்கிறாங்க, அதே தானே மோடியும் பண்றாப்புல. ஆளுங்கட்சியா இருக்கவங்க அப்படிதான் வைப்பாங்கன்னு சொல்றேன். ஆளுங்கட்சியா இருக்கவங்க அப்படிதான் வைப்பாங்கன்னு. அது எல்லாத்துக்கும் பொருள்னு சொல்லணும், பொதுவா சொல்லணும். ஆளுங்கட்சி அதுதான் சொல்றேன், எல்லாருக்கும் பொருந்தும் அது. ஆனா பெரியார் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க வந்து தூக்கி பிடிச்சு நான் தான் படிக்க வச்சேன், நீங்க பெண் கல்வி நிறைய அதெல்லாம் விட்டுரு கார்த்தி. ஒரு கட்டத்துல வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உன்னோட பெரியமா சித்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு லேடிஸ் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்ல வந்து ஒரு நார்மலான ஒரு லேடிஸ் வந்து ஒரு ஜாபுக்கு போற 50% பண்ணணும், ஒரு ஆக்குபென்சி வரணும்னு அதுக்கு வந்து அடிக்கல் போட்டது. ஆனா அவர் அரசியல் முன்வைக்கல. அது வந்து அண்ணா வந்து ஒரு அரசியல் இயக்கமா கொண்டு வந்து வெளியே போயிட்டாரு. சில பாயிண்ட் கொண்டு வராரு பாத்தியா, அதுதான் நம்ம சொல்றேன். என்ன பண்ணாரு நீ கொடுத்த காசு படிச்சா அதெல்லாம் யாரும் சொல்ல வரல. அது 1-2 பேரும் இல்ல உன் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது காரி, நிறைய இருக்கு. போய் உனக்கே தெரியும், நீங்க யூடியூப் பாக்குறவன் நிறைய எல்லாம் பாக்குறவன், உனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், புரியுதா? அதனால அது இன்னைக்கு நம்ம பாக்குற சமயம் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல லேடிஸ் வேலைக்கு போறாங்க, பிரைவேட் ஆபீஸ்ல நம்ம எல்லாரும் லேடிஸ். எப்படி அன்னைக்கு போட்டது அவரு பண்ணாரு. ஏன் பொண்ணுக்கு பிறந்தா பாரம் நினைச்ச காலத்துல என்ன பண்ணாருன்னு கேட்டா சொல்ல மாட்டியா நீ? என்ன பண்ணாரு சொல்லு. இப்ப இங்க பாரு, அவர் என்ன அவர் வந்து ஒரு இதே ஆரம்பிச்சவரு. எப்ப சாதி ஒழிச்சாரு, எவ்வளவு காரியங்கள் வந்து பேர்லயே வந்து இந்த சமகாலத்துல வந்து பேர்ல வந்து இல்ல ஊர்ல நீ இன்னும் பார்த்தனா கேரளால பார்த்தனா வந்து கேரளால இருந்து பேரு கடையில ஒரு இது இருக்கும், அவங்க சாதி பேரு. நம்ம தமிழ்நாட்டுல எங்க அது மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம வச்சு அப்பயே அழிச்சிட்டாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா அது இருக்கு, அதை பேச வரல. அன்னைக்கே வந்து அந்த பேர்லயே வந்து அவங்க சாதி வருது, இதெல்லாம் வேண்டாம். இதே சொன்ன ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. அவர் நிறைய இன்னைக்கு ஒரு லேடிஸ் நிறைய காரியத்துல வேலை காரியமோ இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பாத்தியா. இன்னைக்கு வந்து ஒரு 50% ஆக்குபென்சி வேணும். அன்னைக்கு எப்ப 2 பொண்ணு பிறந்தா பாரம் நினைச்ச காலம் கார்த்தி, புரியுதா? எதுக்கு பையன் பிறந்தா வேலைக்கு போவான், 2 பொண்ணுங்களை பிறந்தா என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்ச காலம் கார்த்தி. இந்த உருட்டெல்லாம் என்ன கார்த்தி நடந்தது பேசிட்டு இருக்கிற, என்ன உருட்டு புரியல. இல்ல எப்படி வந்து சொல்லு பாப்போம். அவர் என்ன பண்ணாருன்னு அவரு அரசியல் இயக்கமா கொண்டு வர்றது இல்ல. ஆனா அது வந்து அன்னைக்கே நடைமுறைப்படுத்தின ஒரு குரல் கொடுத்தாருல, அதுதான் வந்து ஒரு அண்ணா எடுத்து கொண்டு வந்தாரு, புரியுதா? யாரு ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தா அதுதான் பேசணும் கார்த்தி. என்ன பண்ணாருன்னு கேக்குறேன். இல்ல நான் தெளிவா சொல்லிட்டேன், இந்த லேடிஸ் இதுக்காக அவர் வந்து குரல் கொடுத்தாருன்னு. சரி என்ன பண்ணாரு, என்ன பண்ணணும் அவரு சொல்ல புரியும், என்ன பண்ணணும்? கார்த்தி ப்ரோ, பர்சனலாவே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரோ. இப்போ எங்க தாத்தா வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, சரிங்களா? எங்க அப்பாவை +2 வரைக்கும் படிக்க வச்சாங்க, காலேஜ் படிக்க வைக்கல. என்ன வந்து காலேஜ் வரைக்கும் எங்க அப்பா படிக்க வச்சுட்டாங்க. ஆனா படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தை வந்து அவங்க மனசுல தாத்தா தானே கொடுத்துருப்பாங்க, எங்க அப்பா மனசுக்கு. அப்ப எங்க தாத்தா தானே வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. நான் போய் நின்னுகிட்டு அவர் என்ன பண்ணாரு, எனக்கு அவரையா படிக்க வச்சாரு, நான் ஏன் அவரை கும்பணும்னு நான் கேட்க முடியுமா? அதுதாங்க உங்க தாத்தா கொடுத்துருக்காருங்க. அவர் சொல்லியிருக்காரு, அவர் தமிழே படிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழே படிக்காதீங்க, ஏன் தமிழ் படிக்கிறீங்க, வீட்டுல இருக்க வேலைக்காரிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்லியிருக்காரு. அதுதானே நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும், உங்க தந்தை சொன்னதை.
இல்லங்க அவர் எந்த அதான் கான்டெக்ட்ல ஃபாலோ சொன்னாருன்னு பண்ணிருக்கணும். ஒண்ணு இருக்குங்க. அறிவு இல்லையா இல்லங்க உங்களுக்கு? இல்லங்க அதான் சொல்றேன். எந்த கான்டெக்ட்ல என்ன சொன்னாரு? கான்டெக்ட்ல சொன்னாரா? இன்னொன்னு சொல்றேங்க. சரி, என்ன கான்டெக்ட்ல சொன்னாரு? எனக்கு தெரியுது. என்ன கான்டெக்ட்ல சொன்னாரு சொல்லுங்க. இருங்க நான் திரும்ப பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்றேன் சரிங்களா? எங்க அம்மா யார் என்ன இல்ல ஃபர்ஸ்ட் இதை எங்க அம்மா முடிச்சிருவோம். மாத்தி மாத்தி திட்டுறப்ப போக கூடாது. மாத்தி இருங்க மாத்தி இருங்க போக இருங்க கூடாது. இருங்க மாத்தி மாத்தி போக கூடாது. நான் மாத்தி 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 போக போல. கூடாது. நான் தமிழ் திரும்ப படிக்க சொல்றேன். வேணாம். பர்சனல் இங்கிலீஷ்ல எக்ஸாம்பிளே பேசுங்க. சொல்றேன். நான் சொன்னது கான்டெக்ட் அதுக்கு என்ன உங்களுக்கு கான்டெக்ட்? கான்டெக்ட் சொல்றதையா சொல்றேன். அதுக்கு என்ன கான்டெக்ட்? அதுக்கு கான்டெக்ட் முடிச்சிரும். அடுத்த கேள்வி அடுத்து போவோம். அதுக்கு கான்டெக்ட் சொல்லுங்க. எதுக்கு தமிழை பத்தி பேசுறேன் சொல்றீங்களா? தமிழ்ல தானே இல்ல பேசுறேன். இல்ல இல்ல நான் திரும்ப சொல்றேன். எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரியாது. நான் தெரிஞ்சா நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஆனா கான்டெக்ட் தெரியாம நம்ம அவர் சொன்ன பாயிண்ட் மட்டும் ஹைலைட்டா எடுத்து பேசக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்றது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தெரியுமா தெரியாதா இல்ல சரியா தப்பா? ஏதோ ஒண்ணு வாங்க டக்குன்னு ஒரு முடிவுக்கு. இல்ல ப்ரோ, நான் சரி தப்பா இந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, சொல்லி உங்கள்கிட்ட வாங்கி விடாங்கிறத நான் தயங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நான் தெரிஞ்சுட்டேன். நான் சொல்றேன். நீங்க தானங்க வந்தீங்க. நீங்க தானே வந்தீங்க. இல்ல இல்ல சொன்னா நீங்க எடுத்த மேட்டருக்கு எனக்கு தெரியாது. கான்டாக்ட் வேற இருக்கலாங்கிறது என்னோட கெஸ். அவ்வளவுதான். தெரிஞ்சா நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். அரைகுறையா உங்கள்கிட்ட பேசக்கூடாது. நீங்க கெஸ்ஸிங்லாம் நான் பேச முடியாது. கெஸ்ஸிங்லாம் பேச முடியாது. அதுதான் நானும் சொல்றேன். கெஸ்ஸிங்ல உங்கள்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். அவ்வளவுதான். ஆனா கான்டெக்ட் வேற இருக்கலாங்கிறத என்னோட இது நான் நம்புறேன். அது எப்படி இருக்கலாம் நீங்களா முடிவு பண்ணிக்கிறது? எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே இல்ல நீங்களே சார். முடிவு பண்ணிக்கிறது. ஒண்ணுமே இல்ல சார். இருக்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. எப்படி முடிவு பண்ணுவீங்க? எப்படி முடிவு பண்ணுவீங்க? அப்படி கான்டெக்ட் வேற இருக்கலாங்க. சரி, என்ன இருக்கலாம் சொல்லுங்க. இப்போ அவர் பேசின என்னன்னு தெரியாது. ஓகே, என்ன வேணாலும் இருக்கட்டும். தமிழ்லாம் படிக்காதீங்க, காட்டு மிராண்டி மொழி. வீட்டில் இருக்க வேலைக்காரர்கிட்ட கூட இங்கிலீஷை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது என்ன வேணாலும் கான்டெக்ட் இருக்கட்டும். எனி கான்டெக்ட், அது பிரச்சனையே கிடையாது. ஏத்துக்கிறீங்களா? இல்ல இருங்க. தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னீங்களா, அது சம்பந்தமா நான் படிச்சு பார்த்தேன். நீங்க அது சொன்னதுக்கு அப்புறம் அதுல ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அது தமிழ் வந்து ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கோம். நம்ம காட்டு மிராண்டிகளா இருந்தப்பேலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால அது காட்டு மிராண்டி மொழின்னு அவர் சொன்னாருங்கிற மாதிரி நான் படிச்சேன். அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. அதனால அவர் அப்படி சொன்னாருங்கிறது ரொம்ப பழமையான மொழி. அப்பையிலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பையிலேருந்து கண்டுபிடிச்சனால அது அந்த காலத்துல இருந்து காட்டு மிராண்டி மொழின்னு அவர் சொன்னதா நான் படிச்சேன். அதனால பெருமையா சொன்னது. அது தெரியல. பெருமையா சொன்னீங்க. அதை பெருமையா காட்டு மிராண்டி காலத்துல இருந்து நாங்க அதை பேசிட்டு இருக்கோம்யா அப்படின்னு பெருமையா சொன்னீங்க. இல்ல இல்ல சொல்றாங்கல்ல, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்ற மூத்த மொழின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அவர் அப்படி சொன்னதா சொல்றாங்க. அந்த மாதிரி காட்டு மிராண்டி மொழின்னு பெருமையா சொன்னீங்க. அத வேற மாதிரி சொன்னதா சொல்றாங்கன்னு நான் சொன்னேன். நான் எதுவும் மலுப்பெல்லாம் இல்ல. நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி தேடி பார்த்தேன். உலகம் தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷங்க. உலகம் தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷங்க. நானுமே தப்பா புரிஞ்சிருக்கலாம். எனக்கு என்ன இருக்கு? கார்த்திக் சார் ஒரே பெருமையா காட்டு மிராண்டி காலத்துல இருந்து பேசின மொழிங்க அது. கல் தோண்டி மான் தோன்ற காலத்துல இருந்து முன் தோன்றி மூத்தக்குடி அப்படின்னு பேசின மாதிரி பெரியார் வந்து ரொம்ப சிம்பிளா காட்டு மிராண்டி காலத்துல இருந்து அதுதான் அப்படி அதுதாங்க அவ்வளவு பெருமையா பேசியிருக்காருன்னு. ஓகே, அது நான் எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறேன். கார்த்திக் சார் 1 மினிட். ஆக்சுவலா பெரியார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருந்து விமென்க்கு ரீமேரேஜ் பண்ணோன்ட்டு, விடோ ரீமேரேஜ். அப்புறம் அந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே, ஆம்பளை பசங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே இது இப்போ ப்ராப்பர்ட்டிஸு, அது அவ்வளோதான். வேற எதுவுமே எஜுகேஷன் பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது இங்கே எஜுகேஷன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இவ்வளோ நேரம் பேசுறதே புரியல எனக்கு. நான் யூபிஎஸ்சி படிக்கும் போது அவ்வளோதான், ஹிஸ்ட்ரியில் ஒன் லைன் அவ்வளோதான் வரும் பெரியார் பற்றி, அவ்வளோதான், வேற எதுவுமே வராது. அது எப்படிதான் நீங்க அது பெருசா கொண்டாடுறீங்கன்ட்டு எனக்கு புரியல. கதிபுரம் இன்னும் வேற ஒரு கேள்வி அதை மட்டும் கேட்டுக்கிறேன். நந்தன் பாத்துட்டீங்களா நீங்க? சாரி, அதுல இப்ப சொன்னீங்கல்ல கட்சி எல்லாம் கூட பேசியிருக்காங்கன்னு, அது வந்து திணிச்ச மாதிரி இருக்கா இல்ல இயல்பா சொன்ன மாதிரி இருக்கா? கட்சிகளை எல்லாம் பத்தி பேசினாலும்
திணிச்ச மாதிரிலாம் கிடையாதுங்க. இயல்பா என்ன இருக்கோ அதுதான். ஏன்னா அப்படிதான். அததான் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரோட அது கோவப்பட்டு பேசினாரு அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. 2, கடைசியில. 3 டைலாக் இருக்குங்க. 2, 3 டைலாக் இருக்கும். அந்த ட்ரெய்லர்லயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். காலைல ஒரு டைலாக் இருக்கும். அந்த எடப்பாடி கிண்டல் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, கார்த்தி ஆக்சுவலி இந்த சசிகுமார் அந்த மாதிரி தான் இருக்கும். அசோக் வந்து அவரு கசனா கார்த்தி இது இல்ல அவரு கடன் எல்லாம் வந்து இவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னாரு. கசனா இது நீ சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு கேப்ப இல்ல சுத்தமா. அது உனக்கு என்ன பிரச்சனை? அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப என்ன தெரிஞ்சு என்ன எனக்கு தெரியாது. இப்ப அவர் கசினா இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும். இப்ப என்ன இல்ல அவர் கடன் வந்து இவர் ஏத்துக்கணும், அதனால வந்து இதாச்சு சாய்வு சித்ரால சொன்னாரு. அதனாலதான் கேட்டேன். ஒரு இப்ப ஆக்சுவலி வந்து ஒருத்தர் ஆர்டி ராஜா கடனை வந்து சிவகார்த்திகேயன் ஏத்துக்காருன்னா ஏதோ ஒரு இது இருக்கும்ல ரிலேஷன். அதனாலதான் அவர் இறந்துட்டார்ல, அதனால கேட்டேன் கசன் இது மாதிரியான்னு கேட்டேன். அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, நான் வந்து தெரிஞ்சு இந்த படம் ஃபிளாப் ஆயின்னு தெரிஞ்சுதான் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக பண்ணேன். இன்னும் 2-3 இது மட்டும் தான் இருக்கு, இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கு. அவர் பேசுறதுல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கேட்க. ப்ரோ பிரகாஷ் வந்திருந்தால என்ன ப்ரோ என்ன சொன்னாரு? எதுவும் பேசினாரா? சொன்னாரு. ஆமா, அவங்க எங்க இந்த லப்பர் பந்து படம் பார்க்க வந்திருந்தாங்களா? எந்த படத்துக்கு ரிவ்யூ? அவர் சென்னை வந்திருந்தாருங்க 2 நாள். ஸோ மீட் பண்ணாரு. இல்ல நேர்ல பார்த்து பேசுங்க. எப்படி இருக்காரு ஆளு? பேசு நேர்ல. அதே மாதிரிதான் இருக்கு. வாய்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு. ஆளு ரொம்ப சின்ன பையனா இருக்கு. ஆமாங்க, அது ரொம்ப பெரிய சின்ன பையனா. பிரசாந்த் இங்கெல்லாம் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. ட்வீட்ல போட்டு இந்த ராசவனோட இதெல்லாம் போட்டு லைவ் போட்டுட்டு இருக்காரு. வாங்க ப்ரோ, போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ரோ இங்க இருந்து. உண்மையிலேயே உங்க பெரியார பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு புரிய மாட்டேங்குங்க. ஆக்சுவலா அவரே சொல்ற விஷயம் என்னன்னா, நீ சொல்றதை எவனையும் ஏத்துக்கலனாலும் ஏத்துக்கிட்டாலும் அது நீ பேசு, அவங்க கிட்ட கருத்து சொன்னா அதுக்கு பதில் சொல்லு அப்படின்றது. இவனுங்க யாருமே அதிரடி இல்ல. அவனுங்க என்னத்த ஃபாலோ பண்றானுங்க பெரியார எனக்கு தெரியல. எனக்கு பெரியார ஃபாலோ பண்ண கூட அவரு இவ்வளவு நாள் நீ பேசினியா நீ இந்த விஷயத்தை? ஏன் இப்ப வந்து 2-3 நாள் தூக்கிட்டு வர? நீ இவ்வளவு நாள் நீ பேசினியா? நீ இவ்வளவு நாள் வந்து எனக்கு எப்ப தோணுது இல்ல சரி, எனக்கு தோணும் போது நான் பேசுவேன். என்ன இப்ப நான் தப்பா பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு பிரசாந்த், நீ ஏன் பேசுன நீ வந்து ஒரு எனக்கு ஒரே ஒரு நோ ப்ராப்ளம், நான் ஜாலியா பேச வரேன்னு சொல்லிட்டாரு. நான் தப்பு இங்க பாரு, நான் தெரியாம கூட கேட்கிறேன். அறியாம கூட இருக்கட்டும், அது பிரச்சனை இல்ல. அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. இல்ல கார்த்திக் ஒரு விஷயத்த சொல்ற, அதுக்கு நீ பதில் தானே சொல்லணும். அதை விட்டு நீ ஏன் கேட்கிறேன்னு கதறனா இல்ல. ட்வீட் போட்டாவே அவரு அது ஒரு அன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சென்சேஷன் ஒரு டாபிக் போட்டுருவாரு. அது ஒரு தப்பா ரைட்டா அவர் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவர் ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாரு, ஜிஎஸ்டி பேசிட்டு இருப்பாரு. அதுதான் ரமிச்சனா, அதுதான் கேள்வி கேட்கிறோம். நம்ம ஒன்னும் அவர் போடாத விஷயத்த எதுவும் கேட்கலையே. இப்போ அவரு சம்பந்தமே இல்லை, ஏதோ ஒரு டாபிக்ல கேள்வி கேட்டா நீங்க கேள்வி கேட்கலாம். ஏங்க அவர் அதை பத்தி பேசவே இல்லைங்க, அவர் ஏன் கேட்குறீங்கன்னு ஓகே. அவர் போட்டு ட்வீட் தான் விளக்க கேட்கிறோம். அவரை 10 நிமிஷம் பேச விட்டுருந்தா நம்ம தெரியாம கூட கேட்டிருக்கலாம். நீங்க டக்குன்னு குறுக்க வந்த மாதிரி ஆனா அவரு வேணும்னே பண்றாங்கிற மாதிரி. என்ன நான் ஏதாவது குறுக்க ஏதாவது தப்பா கேள்வி கேட்டேன்? இல்லங்க, தப்புன்னு நான் சொல்லலைங்க. அவர் ஜாலியா அவர் வந்து என்னன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப பர்சனலா கேட்டோம்னா அவர் வந்து இல்ல ஒரு நிமிஷங்க. குறுக்க 100 கேள்வி கேட்டாலும் ஒரு பதில ஒருத்தர் சொல்லணும்னு நினைச்சா அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ கேட்ட நான் சொல்ல மாட்டேன் போறேன் அப்படின்னா பதில்னு அர்த்தம் இல்லைங்க. அவரே சொன்னாருங்க, நான் ஒரு 1/4 மணி நேரம் ஜாலியா பேசலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த மூட்ல வந்தார்ல, அதனால அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிட்டு. அது முடிஞ்சு போச்சுங்க. ஜாலியா பேசினது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த டாபிக் வந்தா அது டாபிக் ஓகே. இதுக்கு கேள்வி கேட்டதுனால கோவப்பட்டேன் அப்படி கிடையாது. அந்த கேள்விக்கு பதில் இல்லை, அவ்வளவுதான். கார்த்தி, எனக்கு ஒரு டவுட். ப்ரோ எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க பெரியார பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? யாருக்குமே முழுசா தெரியாது. அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். இல்ல இப்போ முழுசா பெரியார பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட தான், பெரியார பத்தி முழுசா தெரிஞ்சவங்க தான் எதிர்வாதம் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா?
சரி ஓகே. ஆமா அதுதான் நானும் கேக்குறேன். அதுதான் நானும் சொல்றேன் ப்ரோ. தெரிஞ்சவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். பாதி அரையும் குறையுமா 1-2 விஷயத்த ஏங்க மட்டும் தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி என்னங்க நீங்க பேச முடியும்? எனக்கு புரியலங்க. அவர் பேசுற ஒரு தான் கேள்வி கேட்க முடியும். கரெக்ட் அவர் கரெக்ட். ட்வீட் போட்டாரு, அந்த ட்வீட்ல இருக்கிறது நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது என்ன நியமம் இருக்கு? அவர் பெரியார் படிச்சிருக்காரா படிக்கலையா? அவர் ஆரம்பத்துல பேஜ் 1ல இருந்து பேஜ் வந்து எண்ட் வரைக்கும் படிச்சாரா இல்லையா? அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இல்ல ப்ரோ, இப்ப உங்களுக்கும் முழுசா தெரியாது. சொல்லு தப்பா இருந்தா இப்போ திருத்திக்கிறேன்னு சொல்றீங்க. யாருக்குமே தெரியாது. எப்படி ப்ரோ தெரியும்? அன்னைக்கு யாருக்குமே கூட தெரியும். சொன்னாரு 50 ப்ரோ வருஷத்துக்கு அவரு முன்னாடி செத்து பெரியாரை போனவருக்கு பத்தி அவரு. தெரிஞ்சவங்களை பத்தி 2 பேரை யாருக்கு இறக்கி தெரியும் விடுங்கன்னு முழுசா? சொல்லிட்டு. ஏங்க யாருக்கு ஏங்க ஒரு சொல்றது கேளுங்க. யாருக்கு முழுசா தெரியும்? ஃபர்ஸ்ட் லாஜிக்கா பேசுங்க ஓகேவா? நம்ம எல்லாம் சயின்ஸ் வளர்ந்த காலத்துல இருக்கோம். 50 வருஷம் முன்னாடி செத்து போனவர் ஒருத்தர். அதுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோ ஒன்று பெருசா இல்லை. மிஞ்சி போனா 4 கிளிப் இருக்கும், 5 கிளிப் இருக்கும். ஆடியோ ஒரு 10 இருக்கும். இதை தாண்டி அவர் இதைதான் பேசினார், இதுதான் சொன்னாருன்னு ஒரு புக்ல ஒன்று எழுதுவான், இன்னொரு புக்ல ஒன்று எழுதுவான், இன்னொரு புக்ல ஒன்று எழுதுவான். இன்னைக்கு எல்லாரும் பார்த்து தானே இருக்கீங்க. ஒரு பேட்டியில விஜய் ஒன்று சொல்லுவாரு, ஆனா ஹெட்லைன்ஸ் வேற வரும். சீமான் ஒன்று பேசுவாரு, ஹெட்லைன்ஸ் வேற ஒன்று வரும். அது எடிட் பண்ணி ஒன்று வரும். இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்த காலத்திலே இப்படி இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தர், அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே எங்க இருக்கு? முரசொலியில் அப்படி வந்திருக்கு, விடுதலை இது வந்திருக்கு, இது வந்திருக்கு. யாருக்கு தெரியும் முழுசா பெரியார? இங்க எவனுக்கு தெரியும்? சும்மா நான் பெரியாரை படிச்சுட்டேன், கரைச்சு குடிச்சிட்டேன், ஜூஸ் போட்டு அடிச்சு குடிச்சிட்டேன், மிஸ்கிட், இதெல்லாம் பேச்சா? சொன்ன பாயிண்ட் உண்மையா இல்லையா? நம்ம கேட்குற விஷயம் உண்மையா இல்லையா? அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். அதை விட்டு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சு முடியுமா? அப்படின்னா அப்புறம் அவர் நல்ல விஷயம் சொல்லியிருந்தா நல்லதுன்னு எடுத்துட்டு போக வேண்டியதானே ப்ரோ. அப்புறம் அதுல போய் நாங்க யாருமே இல்லைன்னே சொல்லுங்க. நானும் அதுதான் ப்ரோ சொல்றேன். அப்படி இல்ல அவரு நம்ம சொல்றோம். இல்ல அதுக்கு ப்ரோ ஒரே நிமிஷம். இப்போ அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு, நீங்க ஏன் அதை பாசிட்டிவா எடுத்துக்க கூடாது? அதுல ஏன் குறை கண்டுபிடிக்கணும்னு கேட்கிறேன் நான். ஏங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்றவங்க எப்படி தெரியுமா பண்ணணும்? ஒரு விஷயத்த அவர் அது செஞ்சாருங்க. இவரு இப்ப விவேகானந்தருக்கு இல்ல அவருக்கு ஒரு தவறான இருங்க ப்ரோ, அவருக்கு ஏதாவது தவறான அஜெண்டா இருக்க போதான்னு நான் கேட்கிறேன். சொல்றதை கேளுங்க. விவேகானந்தருக்கு இந்த கிரிட்டிசிசம் வராது, பாரதியாருக்கு வராது. ஏன்னா அவங்க ரொம்ப பாசிட்டிவ் வேவ்லயே எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருந்தாங்க, அதனால வரல. இவரு கம்ப்ளீட் நெகட்டிவ் இதை தான் பேசினாரு. எல்லாத்தையுமே திட்டி ஒரு விஷயத்த நல்லதுன்னு சொல்றது, அவங்க கிடக்குறான் வெண்ண நீ நல்லவன், இப்படி நெகட்டிவான இதுலயே சொன்னவர். அதனாலதான் இந்த விமர்சனம் வருது. ஏன் பாரதியார் மேல இந்த விமர்சனம் வரல சொல்லுங்க? விவேகானந்தர் மாதிரி அது வரல. இப்ப பாரதியும் இப்ப விவேகானந்தரும் பண்ண நல்ல விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாமே ப்ரோ தாராளமா. அவர் என்ன ஷேர் பண்றோம் அதே மாதிரி நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாமே. அதை விட்டு ஆர்குமெண்ட் பண்றது பேசினதுல இல்லைங்க. இவர் பேசினதுல நிறைய முரண்பாடு இருக்கிறதுனாலதாங்க இந்த விமர்சனம் வருது. சரி ப்ரோ, அப்படி பார்த்தா நம்ம இவரே ஒரு விஷயத்த இவரே திரும்ப வந்து மாத்தி பேசுறாரு. அவரை தானே ஃபாதர் ஆஃப் தி நேஷன் சொல்றோம், அவரே தப்பா சொல்றவங்களா இருக்காங்கல்ல. ஆமா இருக்காங்க. இதுல சொல்லுவாங்க, இதுல சொல்றாங்க அவரை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில சொல்லுவாங்க. வேற எதுல சொல்றாங்க? எந்த பாயிண்ட்ல சொல்றாங்க? அதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்லுவார்ல. வேற எந்த விஷயத்துல சொல்றாங்க அவரை தப்புன்னு? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வரும் ப்ரோ. இருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவரை பத்தி நமக்கு எப்படி ப்ரோ இப்ப தெரியும்? ஏதோ ஒரு 4 விஷயம் ஷேர் பண்றாங்கன்னா நம்ம அதை சரி நல்லதா இருந்தா எடுத்துக்க போறோம், கெட்டதா இருந்தா தவிர்த்துட்டு போறோம். அதுதானே ப்ரோ உண்மை. அதான் நானும் சொல்றேன். அதை பத்தி பேசிட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அவரால் தான் நீ இருக்க, அவரால் தான் நீ படிச்ச, அவரால் தான் நீ வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இதெல்லாம் பேசினாதான் என்கிட்ட வந்து திணிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கோவம் வருது. வேற ப்ரோ யாரும் என்ன இருங்க ப்ரோ, யாரும் யாருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் திணிக்கல ப்ரோ. கொஞ்ச நாளா தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இருங்க எங்க இப்போ எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல இவ்வளவு நாள் ஒரு நிமிஷம். இல்ல யாருக்கும் வந்து இப்ப எனக்கு வந்து அது திணிக்கிற மாதிரி தோணுது ப்ரோ. உங்களுக்கு அது தோணுதுங்களா? நான் சொல்றது தப்பா தோணுது உங்களுக்கு? எனக்கு தோணல ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாம பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிடலாமே நான் கேக்குறேன். இப்ப அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லி இன்னொன்னு அவர் நான் ஜாலியா பேச வந்தார் ஒரு 15 நிமிஷம். அவர் இன்னொன்னு அதை விரும்பவே இல்லை. அதாவது உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ற விரும்பவே இல்லை, அது உங்களுக்கே தெரியுது. அப்படியே வம்படியா பிடிச்ச அவர் இழுக்கிறீங்க தான் நான் கேக்குறேன். ஏங்க அப்புறம் வம்படியா இழுக்குன்றது பிரச்சனையே இல்லைங்க. கார்த்திக் ப்ரோ நீங்க அவரு பதில் சொன்ன என்னத்தமா எல்லாத்துக்கும் போய் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு வா, பேக்கப் எடுத்துன்னு வா, ரிப்போர்ட் எடுத்துன்னு வா, இப்படி எல்லாம் பேசினா அவர் எப்படி ஃபர்தரா பேசுவாரு?
நீங்க ரொம்ப சிம்பிளா கேள்வி, ரொம்ப சிம்பிள் கேள்வி அவர் தான் பேச கேட்டேன். நான் விடும் என்னங்க போதே டேட்டா ஒவ்வொரு வச்சுட்டு பாயிண்ட்டுக்கும் ப்ரோ டேட்டா ஜிடிபி இல்ல ப்ரோ தெரியுமா, நான் டேட்டா இல்ல ப்ரோ லாஜிக் நான் ஒன்னே தெரியுமா? ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. இப்போ தெரியுமா நான் கேள்வி கேட்டேன்? இருங்க, இப்போ நீங்க அண்ணாமலையை பத்தி பேசுனீங்க ப்ரோ. அவர் 4 விஷயம் நல்ல விஷயம் பண்ணிருக்காரு, அவர் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காருன்னு சொன்னீங்க ப்ரோ. அது 4 விஷயம் நல்லதா இருக்கும்னு எடுத்துக்க போறோம் ப்ரோ. இன்னும் நீங்க இப்போ ஓவரா அவருக்கு நீங்க ஓவர் ரேட்டட் கொடுக்கும்போது, இப்போ அவர் ஜெயிச்சிருவாரு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு சொன்னீங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு சொன்னீங்க. ஆனா அவர் தோத்துட்டாரு. சோ அதை எடுத்துட்டு வந்து இங்க யாரும் சண்டை போடல ப்ரோ. சரி ஓகே, இது தப்பாயிருச்சு. இன்னொன்னு நீங்க ஆரம்பத்துல வந்து ரஜினிகாந்தை பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானை பத்தி சொன்னீங்க, கரெக்டுங்களா இல்லையா? அவர் இப்ப ஃபீல்டுல இல்லங்க, அந்த அளவுக்கு இல்லங்க. நீங்க ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு இல்ல. நீங்க அதுக்கப்புறம் ஜெயிலன்னு ஒரு நல்ல படம் கொடுத்தாரு, நான் மேல வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லங்க, இப்போ வந்து நல்லா பண்றாருங்கன்னு சொல்றீங்க. நான் அதுதான் ப்ரோ சொல்றேன். ஒருத்தவங்களை இப்ப நீங்க விஜயுமே சொன்னீங்க, விஜய் வந்து தப்பான பாலிடிக்ஸ் பண்றாரு, அவர் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாருன்னு. இன்னும் அவர் வந்து மாநாட்டு அமைக்கல, ஒரு எண்ணமே வரல ப்ரோ. வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி விவாதம் பண்ணுவோம்னு நான் சொல்றேன். அவர் தப்பான பாலிடிக்ஸ் பண்றாரு, விஜய் பெரியார் தூக்கி பிடிக்கிறாரு நான் சொன்னா? ஆமா ப்ரோ, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி அவர் பெரியார் பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாரு, மத்த பாலிடிக்ஸ் எடுபடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் நீங்களே ஆர்குமெண்ட் பண்றீங்க. அதை ட்வீட் போட்டீங்களா, திராவிட முன்னேற்ற திராவிட அரசியல் தான் அவர் பண்ண போறாரு, நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க. அதுதான் நான் சொன்னேன், தப்பான பாலிடிக்ஸ்னு சொன்னேன். அதுதான் ப்ரோ ப்ரோ நீங்க தான் ப்ரோ ஆரம்பத்துல சொன்னீங்க திராவிட அரசியல் தான் பண்ண போறாருன்னு. உங்களுக்கு தான் இங்க திராவிடனாலே உங்களுக்கு தப்பா தெரியுது ப்ரோ. எனக்கு தப்பா தெரியிட்டு தம்பி, அது பிரச்சனை இல்ல. நான் என்ன சொன்னேன், திராவிட பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ண போறாரு ப்ரோ. எனக்கு நான் ஒரு காமன் ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ. இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ யாரா வேணா இருக்கட்டும் ப்ரோ. இருங்க டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ப்ரோ. யார் பேசுறது? ஆமா ப்ரோ, அலிபாய் தான். அலிபாய் தான் சொல்லுங்க. அலிபாய் யார் பேசுறது? அலிபாய் தான் ப்ரோ சொல்லுங்க. அலிபாய் நீங்க பேசுங்க, நீங்களே உருட்டுறீங்க பாத்தீங்களா? விஜய் வந்து தப்பான பாலிடிக்ஸ் பண்றாரு நான் எப்ப சொன்னேன் ப்ரோ? நான் சொன்ன தப்பா கூட இருக்கலாம், ஆனா நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொன்னேன். நான் கரெக்டா நீங்க எப்ப சொன்னீங்க? இல்ல இருங்க, சரி நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. ஆனா நீங்க அவர் வந்து தப்பான ரூட்ல போற மாதிரி தான் நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். அதை நான் தேடி பிடிச்சி கொண்டு வர முடியும், இப்ப முடியாது. தப்பான ரூட்ல போறாரு, சரியான ரூட்ல போறன்றது நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறேன். சரிங்க, திராவிட பாலிடிக்ஸ் எடுக்கிறது தப்புன்னு நான் சொன்னேன் ப்ரோ. அப்ப இப்ப எல்லாரையும் இப்ப திமுக அதிமுக நீங்க வந்து திட்டிட்டு காரணம் என்ன ப்ரோ? ஏங்க திமுக அதிமுக பத்தி பேசுறது நம்ம ஏன் தனிப்பட்ட விருப்பம். விஜயை பத்தி நான் வந்து விஜய் தப்பான பாலிடிக்ஸ் பண்றாருன்னு நான் சொன்னேன் ப்ரோ. நீங்க தான் சொன்னீங்க முதல்ல, அதாவது அவர் வந்து முதல்ல மாநாட்டு அமைக்கணும், அவரோட கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியுமே நீங்க வந்து திராவிட அரசியல் தான் அவர் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. சோ அவர் வரட்டுமே, வந்துட்டு கொள்கையெல்லாம் சொல்லட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம் தானே நான் சொல்றேன். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கா ப்ரோ? நான் கரெக்டா தானே ப்ரோ சொல்றேன்? கடைசியா வந்து பதிலே ப்ரோ நான் கரெக்டா தான் ப்ரோ சொல்றேன். இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் சொன்னவங்க நீங்க அதை கேட்டதுமே நீங்க சொன்னீங்கன்னா தேவையில்லாம கடிச்சு வைக்கிறானுங்க, தேவையில்லாம நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றானுங்க, டாக்ஸிக்கா பண்றாங்கன்னா உங்க ஃபாலோவர்ஸ் தான் ப்ரோ அவங்க. அலி ப்ரோ, விஜய் வந்து அரசியல் வந்தாப்புல. கார்த்தி ப்ரோ எனக்கும் அதுல நீ விமர்சனம் வந்துதானே வரணும். மாநாடு வச்சதுக்கு அப்புறம் தான் வரணும், அதுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னா நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்ப மாநாடுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாம சும்மா இருங்க, பேச மாட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் ஒரு மாநாட்டை நீங்க கட்சி கொடி அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நாங்க இன்னையில இருந்து கட்சி கொடி தொடங்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி சரி விடுங்க, என்னை விடுங்க, எனக்கு தான் வேலை இல்லை. நைட் ஆனால் ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருக்கேன் சம்பந்தம் இல்லாம. ஏன் திமுக விமர்சனம் பண்ணுது, திமுக மினிஸ்ட்ரி விமர்சனம் பண்றாரு, ஏன் சீமான் ஆதரிக்கிறாரு, ஏன் ஏடிஎம்கே ஆதரிக்குது? இவங்களாம் கட்சி கொள்கையை சொன்னதுக்கு அப்புறம் ஆதரிக்க வேண்டியதானே, எதிர்க்க வேண்டியதானே? இவங்களாம் ஏன் பண்றாங்க ப்ரோ? நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். புரியலையே உங்களை பத்தி. நீனே சினிமா மாதிரியே இல்ல, சினிமா மாதிரியே டீல் பண்றீங்க. எங்க படத்தை பத்தி பேசாதீங்க, எங்களை பத்தி பேசாதீங்க, எங்க நடம் பத்தி பேசாதீங்க. எவ்வளவு இன்செக்யூரிட்டி இது! ஐயோ சாமி, உங்களை பத்தி பேசாம விட்டுட்டா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ நான் அதை பத்தி பேச வரல. நீங்க யாரோ ஒரு இது மாதிரி ஸ்பீக்கர் இதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி பேசினப்ப கூட நீங்க எதை பத்தி அதிகமா பாக்குறீங்களோ, யாரை ஃபாலோ பண்றீங்களோ அவங்களோட தான் உங்களுக்கு வரும், டைம் லைன்ல காமிக்கும். நீங்க அதெல்லாம் அப்ப நீங்க அப்படி நெகட்டிவா பாக்காதீங்கன்னு சொல்லிருக்கீங்கல்ல. இப்போ ஏதோ ஒரு விஜய் ஃபேன் வந்து ஏதோ ஒரு விஜய் ஃபேன் வந்து தப்பான கமெண்ட் போட்டாலோ அதை ஏன் நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறீங்க?
நான் சீரியஸா என்ன எடுத்துக்கிட்டேன், தப்பான கமெண்ட் போடுறாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. இல்ல அது வந்து இதுல என்ன சீரியஸா ஒரு எடுத்துக்கிறது? நான் என்ன போலீஸ போய் கம்ப்ளைண்டா கொடுத்தேன்? அப்படி இல்லைங்க. ஒரு ஒரு அத ஒரு பேச்சு பொருளா இங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதை இக்னோர் பண்ணிட்டு போலாம்ல. இப்படிலாம் போட்டுட்டு திரியிறானுங்க அப்படின்னு சொல்றது ஏன்னு கேக்குறேன். நடந்ததுதானங்க சொன்னேன். ப்ரோ அப்படி ஒருத்தன் ஏன் இதுக்கு முன்னாடி ரஜினி ஃபேன்ஸ் சொல்லியிருக்கேன், விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் செய்வான். ஒருத்தன் 2 பேரோ 10 பேரோ இருக்கதான் ப்ரோ செய்வான். அவனதாங்க சொன்னேன். அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போலாம். அவனதாங்க சொன்னேன். ஏங்க அவனதாங்க சொன்னேன். அவனதாங்க சொன்னீங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு போலாம். இப்போ ஹரிஷோ இல்ல ஜெயசூர்யாவோ ராமோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெரிஃபைடா இருக்கிறவங்க அவங்க சொன்னா அது கண்டென்ட்டா எடுத்து வந்து பேசலாம். யாரோ ஒருத்தன் போடுறான், தப்பா போடுறான், நெகட்டிவா போடுறான், அதை இக்னோர் பண்ணிட்டு போலாம்ல. நீங்க அதை கொஞ்சம் அதை எடுத்துக்கிறீங்களோன்னு தோணுது. இன்னைக்கு கூட ஒருத்தன் கமெண்ட் போட்டான்னு ஸ்டார்டிங்ல ஒருத்தன் சொன்னீங்க இப்படிதான் போட்டு எடுத்துறானுங்க அப்படின்னு சொல்லி. இந்த டிக்கெட் ஏதோ எடுப்பா சிஎம் ஆயிட்ட டிக்கெட் எங்களுக்கு தான் ஏதோ சொன்னான்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்றேன். அது என்னைக்கோ முன்னாடி பார்த்த மீமுங்க. புரியுதுங்க புரியுதுங்க. பண்ணி பேச வேணாம்னு கோட் படத்துக்கு வந்து கோட் படத்துக்கு ஜீவோ கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். ஒருத்தன் போட்டிருந்தான் கமெண்ட், கோட் படத்துக்கு ஜீவோ கொடுக்கலையா நீங்க, இருங்க 2024 சிஎம் ஆகி எங்களுக்கு ஜீவோ நாங்களே போட்டுக்கோம்னா அப்படி போட்டிருந்தான் வார்த்தை. அதை சொன்னேன். 2024 சிஎம் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கிட்ட ஜீவோ போடுவீங்க? நீங்க நடிச்சு நீங்களே உங்களுக்கு ஜீவோ போட்டுக்கீங்களா? என்ன ப்ரோ? இல்ல சில நாள் சில பேர் உங்களை பத்தி கூட தப்பா போட்டுறாங்க, என்ன வந்து திட்டுறானுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை விட்டுறலாம்ல. அப்படி விட்டு சொல்றேன். அப்படிதான் இருக்கதான் செய்வானுங்க அப்படின்ட்டு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இப்போ நீங்க அரசியல் பேசுற ஹரிஷோ ராமோ வந்து தவறான எண்ணத்துல பேசினா அவனுக்கு அரசியல் புரியல, அவங்களுக்கு எல்லாம் புரியலன்னு நீங்க சொல்லலாம். எல்லாரும் கீழே அனானிமஸா யாரோ ஒருத்தர் இருக்கா விஜய் போட்டோ வச்சுட்டு போறான்னா அவன் அரசியல் பேசுறவங்க வந்து பேச வேணாம்லன்னு சொல்றேன். இல்ல ஆக்சுவலி இது ப்ரோ ஏங்க பேச வேணாம்ல, சொல்ல வேணாம்ல, கண்டுக்காதீங்க, கடந்து போங்க, இக்னோர் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு இதை பண்ணுவீங்க? என்கிட்ட பண்ணுவீங்க, ஓகே, ஐயப்பன்ட்ட பண்ணுவீங்க, ராபின்சன்ட்ட பண்ணுவீங்க, எல்லார்ட்டையும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? திருந்தவே மாட்டீங்களா கடைசி வரையும்? அவன் அப்படிதான் கெட்ட வார்த்தை பேசுவான், அவனை கண்டுக்காம விட்டு போய் அப்படின்னு பேசுவீங்களா? அப்படி சொல்ல ப்ரோ. கெட்ட வார்த்தை பேசுறாங்க அபியூஸ் பண்றவன்ட்ட போய் கேட்கணும். நீங்க அவன் சொல்றதுனால நீங்க என்ன பண்ணிருப்போம்? ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்பான்சிபிளா எப்படி இருந்தாலும் இருந்துரும் ப்ரோ. நான் இருக்கேன், நான் சொல்றேன், நான் இருக்கேன். ஆனா அவனெல்லாம் நம்ம என்ன நீ பேச போறோம் தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் மத்தவங்க சொல்ற மாதிரி நீங்க பேசாதீங்கன்னு அப்படி சொல்ல வரல, அவரை பத்தி பேச அப்படிலாம் சொல்ல வரல. இவனுங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போலாம்லாம் தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலி அவங்க வந்து சினிமால போடுற சண்டை மாதிரி எங்க தளபதி அதே மாதிரி பாலிடிக்ஸ் கொண்டு வராங்க. நான் தாண்டா இருப்பேன், யாரும் இருக்க முடியாது, அந்த பாயிண்ட் கொண்டு வராங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும். இங்க பேசுறாங்க பாருங்க, ஒரு கோர் டிவிக்கு ஃபாலோவரு காலையில எந்திரிச்சல இருந்து ஒரு 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 ஹாஃப் டே என்ன தெரியுமா, ரஜினி அடிக்கிறதா உனக்கு வேலையே. எதுக்கியா நான் கேக்குறேன், உன் போடுற ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிவிக்கு நீ எதையும் அது போடணும்? உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எல்லாரும் உனக்கு ஒரு பாட்டு போட்டு இருக்குது. அப்ப உன் இன்டென்ஷன் என்ன? அடிக்கணும் சண்டை போடணும். அதையே வச்சுக்கோ, நோ ப்ராப்ளம், நாங்க கூட பண்ணிக்கிறோம். உங்களை வச்சுதான் வந்து காயின் யூஸ் பண்ணிப்போம், நோ ப்ராப்ளம். சண்டை போடு. அதே மென்டல் இங்க கொண்டு வராங்க. நாங்க தான் பாத்தியா 500 கோடி 400 கோடி, நாங்க தான் 10 வருஷம் இருந்தோம், நாங்களும் இன்னொரு 10 வருஷம் இருப்போம்னு சண்டை போடுறாங்க. ஓகே, பேசிட்டு போ, அவ்வளவுதான். புரியுது ராபின்சன். தீபக் ஜெனரலா நான் ஒன்னே கேக்குறேன். ஆக்சுவலி இந்த பாட்டு ஒரு ஜெனரல் ஒரு நார்மல் பாட்டு தாண்டி வரல. தீபக் பாட்டு வந்து ஜெனரலா ஒரு பாட்டு வந்து சொல்லிட்டு போயிடாரு. நேத்து சொல்லிட்டான், எல்லாரும் சொல்லிட்டான். கார்த்தி மேல நிறைய கிரிட்டிக்ஸ் அவங்க சொன்னாங்க. ஜெனரல் நான் தான் சொல்றேன், ஓகே அவரு போட்டுட்டு போறாரு. நீங்களும் வந்து நீங்க இளைய தளபதி வச்சீங்க, தளபதி மாத்துனீங்க, எல்லாம் பண்ணீங்க, யாரும் கேட்கல. அவரு போட்டு அது எதுக்கு எந்நேரமும் அதையே பேசிக்கிட்டு எந்நேரமும் இது? இப்ப உங்க இன்டென்ஷன் என்ன தெரியுமா? எந்நேரமும் இதேதான். அந்த இன்டென்ஷன் இருக்கிற அதே மைண்ட் செட் அதுக்குள்ள வருவீங்க, அவ்வளவுதான். இது என்ன மாற்றம் இருக்கும்? நீங்களே கேட்டீங்களே ராபின்சன், கோட் படத்துல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் 2 ரெஃபரன்ஸ் பரவாயில்ல, நிறைய ராபின்சன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலா. ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டார் நான் தானே பண்ணா ஓகே, ஒவ்வொரு வாட்டி பண்ணுமாங்கிறத கேள்வி. அலிபாய் நம்ம சின்ன வயசுல இருந்தே அவரு தான் சூப்பர் ஸ்டார் தெரிஞ்சு போடு. பாடுறது அனிருத் அவனோட சொந்தக்காரன், பாடிட்டு போறான்ப்பா. நீங்க ஏன்ப்பா விட்டுட்டு போங்கப்பா. லால் சலாமும் கிரிட்டிசைஸ் பண்ணாத ஆளுதான் நீங்க. அப்ப அதனால அது மாதிரி அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து வடிவேலு படத்துல மதுரையில வாய் ஓட்டின மாதிரி ஓட்டிட்டு அமைதியா இருந்தீங்க.
இன்னைக்கு என்னன்னா, இல்ல நான் ஒண்ணு இல்ல ஜென்ரலா உங்களன்னு சொல்றேன். பொதுவா ஒரு ஒரு கோரா பிவிக்கு பேசுற ஆளுங்களே எந்நேரமும் 24 மணி நேரம் இதே ஒரு என்ன புரியல ஆக்சுவலி இன்டென்ஷனா என்ன பண்ணி என்ன வரப்போற? எனக்கு நோ ப்ராப்ளம் ஆக்சுவலி. எனக்கு ஒரு சந்தோஷம் தான், இப்படியே சண்டை போட்டு இருந்துங்க இப்படி போனி இதே மென்டல் அங்க கொண்டு வரீங்க. என்ன சொல்றீங்க? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் பேக்ரவுண்ட்ல உட்காந்துருக்கான். அவனுக்கு திராவிட மாடல் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே மாடல் இருந்தாலும் சரி, இல்ல அதுல அவங்க எந்த 400 மாடல் கோடி இருந்தாலும் பேசுறாங்க, அவனுக்கு 500 பிரச்சனை கோடி கிடையாது. பேசுறாங்க. இன்னும் பாரு தளபதி 70 வந்தோடனே ஃபயர் விடலனா இவங்க குரூப் பேசிக்கோ. சிஎம் ஆனாலும் உனக்கு பிரச்சனை இல்லையா? நீ சந்தோஷமா தான் இருப்ப. அப்புறம் யாரு பொன்னி சொல்றேன், 2027 விஜய் சிஎம் ஆயிட்டா கூட நீ சந்தோஷமா விஜய் சிஎம் தான் நான் சந்தோஷம் இருப்பேன். நான் ஏன் சந்தோஷமா இருப்பேன்? அவர் எதுக்கு சிஎம்? அவர் வண்டியில நீ பெக்ரல தானே இருக்க போற. அதுதான் ஒரு வண்டியில ஓட்டு விஷயம் என்ன எப்படி சிஎம் ஆவாரு? நீ இருக்கிறது பெக்ரல தான். இல்ல அது என்ன பகரி? நான் ஓட்டு போடுமா? அதெல்லாம் பேசாத. அது எப்படி சிஎம்னா நீ சும்மா இருக்கிறது பகிரீனு. இங்க யார் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது பாலிசி ஏதாவது சேஞ்ச் ஆக போதா, ஏதாவது மாற போதா? நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்புறம் என்ன? நீ இருக்கிறது வேற கண்ட்ரில, உன்னை ரூல் பண்றது வேற ஆளு. அப்புறம் என்ன உனக்கு உன் பிரச்சனை என்ன? நீ அங்க உட்காந்து திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க. உங்க கண்ட்ரில திராவிடம் இருக்கா என்ன? எங்க கண்ட்ரில எல்லார் கண்ட்ரில ஏன் கனடால இருந்து பேசுறான், ஒருத்தர் துபாயில இருந்து பேசுறான். அவங்களுக்கு அவங்க கண்ட்ரில வந்து டிவிக்கு இருக்கா? அப்படி பேச முடியாது. திராவிடம் என்ன சொல்லு? இருக்கு திராவிடம் இருக்கு, திமுக இருக்கு. என்ன பிரச்சனை? இருக்கு திராவிடம் என்ன சொல்லியா முதல்ல? அது சொல்லியா முதல்ல? திராவிடம் சொல்லு. இப்ப வந்து இவன் முடியிற டைம்ல இது பேசணும். இப்ப உனக்கு நீ சொல்லு திராவிடம் என்ன சொல்லு? திராவிடம் வந்து ஒரு ஐடென்டிட்டி. யாருக்கு என்ன ஐடென்டிட்டி? அது ஒரு ஐடென்டிட்டி. என்ன உனக்கு ஆக்சுவலி வந்து திராவிடம் இல்ல. உனக்கு ஆக்சுவலி இல்ல நான் ஒரு ஜெனரலா எல்லாரும் சொல்லுங்க. இவ்வளவு ஐடென்டிட்டி வாயில கை வச்சு உட்கார்ந்துருக்க நீ. போட்டோ இருக்கு. நீ சொல்ற பத்தியா உன்னை படிக்க வச்சு யாராவது சொல்றாங்களா? யாரோ உங்ககிட்ட வந்து சொல்றாங்களா உன்னை படிக்க வச்சு நாங்க தான்? இல்ல இது வந்து நீயே வந்து நீயே நினைச்சு எடுத்துக்கிறது கார்த்தி. ஒரு நிமிஷம். படிக்க வச்சு நாங்க யாரும் சொன்னாங்களா உன்னைய? சரி ஓகே விடியா. ஓகே தமிழர்னா யாரு சொல்லு? யாரு தமிழர்னா யாரு சொல்லு? தமிழர்னா யாருன்னா நீ புரியல. இப்ப தமிழர்னா யாரு? நான் திராவிடர்னு சொல்லணுமா? நானு அப்படி இல்லையே. எப்ப இது ஒரு திராவிட நாடா? திராவிட வந்து ஒரு ஐடென்டிட்டி. அப்புறம் ஒரு திராவிட நாடா வந்து ஒரு கட்டத்துல இங்க பாரு. இல்ல ஒரு கட்டத்துல ஆன்சர் பண்ணிட்டேன். இல்ல ராமச்சன் ஒரு நிமிஷம் ராமச்சன், அந்த கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணிட்டா அந்த ஆன்சரை ஏத்துக்கிட்டோம். ஓகே அடுத்த கேள்வி வா. தமிழர்னா யாரு சொல்லு? இல்ல தமிழர் இப்ப திராவிடர் யாருன்னு சொல்றேன். அது மாதிரி தமிழர்கள் இவர் கார்த்தி. அடுத்த கேள்வி வந்துட்டேன். அந்த கேள்வி விட்டுரு. வெரி சிம்பிள் கார்த்தி. இங்க ஒரு கட்டத்துல திராவிடனா வரும்போது அதுக்கப்புறம் இங்க பாரு ஒரு ரிலீஜியனா ஒரு கேஸ்ட் பேசி எல்லாரும் பிரிக்கப்பட்டாங்க. இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியல. ஓகே அடுத்தது இந்தியன் யாரு சொல்லு? இந்தியன் இப்ப என்ன? இல்ல நான் இல்ல உங்களுக்கு என்ன இப்ப இந்தியன்னா பிஜேபி இருக்கிறவங்க தான் இந்தியன் தான். புரியல இப்ப ஆக்சுவலி என்ன சொல்லணும் விரும்புற? பதில் சொல்லு. எனக்கு இந்தியன் இது இல்லையா? இல்ல இந்தியன் இது இல்ல. எல்லாருமே இந்தியனப்பா. எல்லாருமே இந்தியன். நீ இந்தியன், எல்லாருமே இந்தியன் தானே? அதுக்குதான் பதில் சொல்லியான்ற. இந்தியன் யாரு? என்ன இது இந்தியன்னா எல்லாருமே இந்தியன். நம்ம அவங்களோட ஸ்டேட்ல இருக்கிறோம். யாருமே பேசுவாங்க. நாங்க வந்து தமிழ் தேசியம் பெருமை பேசுறோமா? நம்ம தமிழ் தேசம் இந்தியால பிறந்தவன் இந்தியன் சொல்லுவியா? அவ்வளவுதான். அது வச்சுக்கலாமா? அப்படி அவ்வளவுதான். ஓகே தமிழ் பேசுற தமிழன் அப்படி வச்சுக்கலாமா? தமிழ் பேசுற தமிழன்னா வந்து ஒரு தெலுங்கால வந்து தமிழ் பேசுறான்னு தமிழ்னு சொல்லிடுறோமா? அத வச்சுக்கலாம். ஓகே வச்சுக்கலாம். முன்ன பண்ண வச்சுக்கலாம் வச்சுக்கோ. ஓகே அப்படி திராவிடன் சொல்றீங்கல்ல, திராவிடன் அது சொல்லு. திராவிடன் வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்த்தி. புரியுதா? அது வந்து அந்த சமகாலத்துல வந்து ஒரு லேண்டா இருந்தது. ஒரு இல்ல நீ பாக்குறதுக்கு முன்னாடி அது ஒரு திராவிடம் ஒரு லேண்ட் ஒரு ஐடென்டிட்டி இருந்தது. அந்த டைம்ல பெரியாரிஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் வந்தது கார்த்தி. இல்ல எனக்கே மறுபடி இவ்வளவு நாள் நீ இத பத்தி 2-3 இல்ல எனக்கு வெரி வெரி சிம்பிளா சொல்லிடுறேன். எனக்கு ஆக்சுவலி மொத்தம் பிரச்சனை உனக்கு இல்ல
நீ இல்ல இப்ப 2-3 நாளா எதுக்கு இத பத்தி பேசுற? ஆக்சுவலி இவ்வளவு நாள் இந்த பேச்சே வரலையே நீ? எப்பனாலும் பேசுவேன், எனக்கு தோணும் போது பேசுவேன். இல்ல உனக்கு இல்ல ஆக்சுவலி இல்ல இப்ப எனக்கே இதா இருக்கு. திராவிட நிலப்பரப்பு இல்ல திராவிட நிலப்பரப்புனா இது எங்க இருந்து எங்க அளந்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு? அது போய் பாரு, இது எங்க இருந்து எங்க வரும்னா தமிழ்நாட்டுல இருந்தா ஆரம்பிச்சது இந்த ஃபார்மேஷன். அது எங்க இருந்து எங்க வரும்னா புரியல ஆக்சுவலி. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில இருந்தா எப்படி? கீழ இருந்து கன்னியாகுமரியில இருந்து அளந்து இருக்கீங்களா எப்படி? இல்ல உனக்கு ஆக்சுவலி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலி நீ திராவிட ஏத்துக்க மாட்ட. இப்ப நீ மறுபடியும் எப்பயுமே நீ ஒன்னத்தமா அக்யூஸ் பண்ற என்ன படிக்க வச்சு நீங்களா? யாரு சொன்னது உன்னைய? இல்ல உன்னை யாராவது வந்து உன்னை போய் பர்சனலா உன்னை படிக்க வச்சது நாங்க தான் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல என்னை வந்து சொல்லியிருக்காங்களா? யாரும் சொன்னது இல்ல. ஒருத்தன் வந்து அவன் வந்து எப்ப ஒரு தாழ்த்தப்பட்ட கேஸ்ட்ல இருக்கான், அவன் படிச்சு மேல வர உனக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க வந்து அது மூலமா முன்னேறிட்டு வந்துட்டு போறாங்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏதோ கேட்ட கேள்வி பதில். திராவிடன்னா என்ன? திராவிடன்னா என்ன சொல்லு, அதுக்கு பதில் சொல்லு. நிலன்ற ஐடென்டிட்டின்ற இந்த நிலத்துக்குள்ள இருந்தவன்ற எந்த இடத்துலயா எந்த நிலத்துக்குள்ளயா அப்படின்னு கேட்டா அது தெரியலங்கிற. மறந்து போச்சா? பட்டா தொலைச்சிட்டீங்களா? இல்ல மறந்து போச்சு பட்டா தொலைச்சு அதெல்லாம் இல்ல கார்த்தி. தமிழ்நாடு இதெல்லாம் ஃபார்மேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு திராவிடியன் ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு காட்சி. அப்பதான் வந்து இந்த பெரியாரிஸ்ட் மூவ்மெண்ட் வந்துச்சு. ஐயோ அதுதான் எங்க வந்துச்சு? சவுத் இந்தியாவுல வந்துச்சா? இப்படி தமிழ்நாட்டுல வந்துச்சு. சவுத் இந்தியா புரியல, தமிழ்நாட்டுல தான் வந்துச்சு. புரியல ஆக்சுவலி தமிழ்நாட்டுல வந்துச்சு. உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் இல்ல நீ என்ன தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னால அக்செப்ட் பண்ண முடியல. இல்ல அக்செப்டிவ் உனக்கு தான் இல்ல. நீ என்ன தெரியுமா? யாருமே வந்து உன்னை எதுவும் சொல்றதுல, ஆனா உனக்குள்ளார வந்து நீ வந்து எடுத்துக்கிட்ட ஐயோ உன் பாலிசி நான் அதுக்கு எடுக்கணும். யாருமே உன்னை சொன்னாங்களா? யாராவது ஒண்ணு சொன்னாங்களா? ஐயோ நீ ஏன் மூலமா தான் படிச்ச படிச்ச யாரும் சொன்னாங்களா? உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன். திராவிடனா என்ன சொல்லுன்ற, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்றேன், அதையும் சொல்ல மாட்டேன்ற. இல்ல கார்த்தி இங்க பாரு இல்ல சொல்ல மாட்டேன்றீங்க. இப்ப வந்து திராவிடம் வந்து ஒரு ஐடென்டிட்டி வரும்போது ஒரு கட்டத்துல வந்து நம்ம கேஸ்ட் பேஸ் வந்தோடனே எல்லாம் ஆதி திராவிடர் கிறிஸ்டியன்ஸ் திராவிடர்னு ஆளுங்க இது மாதிரிலாம் ஆளுங்களா இருக்கிறாங்க. புரியுது? ஆதி திராவிட ஆளுங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே ஃபார்மேஷன் பண்றது ஒரு திராவிடம் இருக்கு. புரியுது? ஆனாலுமே நீ இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெரியார் என்ன பண்ணாரு கேட்ட பாத்தியா? நான் நினைச்சுறோமா இந்த என்னமே இந்த கேஸ்ட் வச்சு பேசுறது, உன் பேர்ல கேஸ்ட் வச்சு பேசுறது, இந்த நாயரு அந்த இந்த கேரளால இந்த 2-3 பேர்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லாம போறது ஆரம்ப விதை போட்டதே அவருதான்ப்பா. அது வேண்டாம் தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடு. புரியுதா? இன்னைக்கு இந்த காலத்துல வந்து உன் பேர் அதுன்னு சொல்லும் போது அப்ப பாருங்க அவனுக்கு எந்த காலத்துல அந்த விதையெல்லாம் பாரதியார் போடல. பாரதியார் அவரு என்ன பாட்டு பாடி அவரு வைரமுத்து மாதிரிப்பா. பாரதியார் ஒரு வைரமுத்து மாதிரி, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் பாட்டு பாடி என்ன பண்ணாரு? அவர் என்ன போராடினாரா? ஒரு அரசியல் கொண்டு அவரு போராடினாரா? பாட்டியார் எல்லாரும் பேசிக்கலாம். நானு என்ன பாரதியார் போடுற இல்ல புதுசா பாரதியார் எதுக்கு நீ பாரதியார் தூக்கி பிடிக்கிற? நீ புரியல ஆக்சுவலி. இல்லையா? நீதான் இன்னும் விதைய போட்டது அவர் தான்றிய. ஜாதிகள் பாப்பான்னு ஒருத்தர் முன்னாடி பாட்டு போட்டிருக்காரு, அது கேட்டா அவனுக்கு நான் அது விதையாது இல்லையா? அது அவர் பாட்டு போடிட்டு போயிட்டாரு. யாரு வந்து இன்னொருத்து போராடினாங்க, அது போராடினாதான் பேச முடியும். அத வந்து அரசியல் அவன் அண்ணா கொண்டு வந்தாரு, அததான் பேச முடியும். அவரு நீங்க பிரிட்டிஷ் சொம்படிச்சிட்டு இருந்தீங்க, அந்த ஆள் பிரிட்டிஷ் எடுத்துட்டு இருந்தான். ஒரு அரசியல் இல்ல அவர் அரசியல் மூவ்மெண்ட்ல நிறைய வந்து குறைகள் இருக்கு எல்லாருமே எல்லாம். அதனாலதான் அண்ணா வந்து கரெக்டா மூவ்மெண்ட் எடுத்து போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவரோட பிரின்சிபல்ஸ் நாங்க வந்து அக்செப்ட் பண்றோம், ஐடியாலஜி அக்செப்ட் பண்றோம். அவரை வந்து நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து ஒரு பெருமையா நினைக்கிறோம், அவ்வளவுதான். அது எல்லாருமே நம்ம பெருமையை நினைக்கிறோம். டிஎம்கே பெருமையை நினைக்குது, அதிமுக பெருமையை நினைக்குது, இப்ப வர டிவிக்கு பெருமையை நினைக்குது. இதுல என்னப்பா தப்பு? இது புரியல. அப்புறம் டிவிக்கு பெருமையா நினைக்கிறனால தான் அவர் போய் வந்து வெறுங்கால செருப்பை வந்து ஒரு கிலோமீட்டர்ல கழட்டி விட்டுட்டு போய் போடுறாரு. புரியுதா? எதுக்கு போடணும் அவரு? சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. எனக்கு தெரியல, செருப்பு பெரியார் ஏதோ செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு. இல்ல அது வந்து இல்ல அது அவரு இது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். நம்ம நிறைய ஸ்டண்ட் பார்த்திருக்கோம். செருப்பு போடக்கூடாது.
இல்ல செருப்பு போடக்கூடாதுன்றதுக்கு பெரிய ஐடியாலஜி என்ன? நீ அவங்களோட பிஆர் டீம் தான் கான்டாக்ட் பண்ணணும். பதில் சொல்லி சிரிக்காதையா லூஸ் மாதிரி. இல்ல ஐயோ விஜய் செருப்பு கழட்டி எங்கிட்ட ஏமா கேக்குறேன். ராபின்சன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. செருப்பு கழட்டிட்டு நிக்கணும்னு பெரிய சொன்னாரா? இல்ல செருப்பு கழட்டின்னு பெரியாரே சொல்லவே இல்லையே. அவரு ஒரு மரியாதை கொடுத்துட்டாக்க செருப்பு கழட்டிட்டு போயிட்டாரு. என்ன சம்பந்தனா உலகிட்டு இருக்க ஏதாவது? இல்ல அவரு பண்ணாருப்பா. பெரியார் எங்கப்பா செருப்பு கழட்டி பேசினாரு? செருப்பு போடணும்னு பேசினாருப்பா அவரு. எல்லாருமே செருப்பு போடணும். அப்புறம் ஏன் செருப்பு கழட்டிட்டு போய் அவரை கும்பிட்டீங்க? இல்ல நம்ம அவரை பேசவே இல்லை, பெருமையை பேசவே இல்லை. அதுதான் நானும் சொல்றேன். பெரியார் உங்களுக்கு தெரியாது, அவர் சொன்னதும் தெரியாது, அவர் என்ன பேசினாரும் தெரியாது, அவர் சொன்ன கருத்தும் தெரியாது. ஆனா சும்மா அவர் தூக்கி பிடிச்சுக்கிட்டா இங்க ஒரு டிராமா ஆடலாம். இல்ல உனக்கு பாரதியார் என்ன தெரியும்? நீ பாரதியார் என்ன சொந்தக்காரங்களா? உனக்கும் நீயும் ஒரு படிச்ச புக்ல படிச்ச யூடியூப்ல பார்த்த அது மாதிரி தான். பெரியார் செத்து அதான் நானும் சொல்றேன். பெரியார் செத்து 50 வருஷம்னா பாரதியார் செத்து 100 வருஷம் ஆச்சியா? பாரதியார பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் பண்ணலப்பா. எல்லாமே பாட்டு பாடிட்டு போயிட்டாரு. பெரியார் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் பண்ணாரு, நிறைய காரியங்களும் போராடினாரு, இறங்கி ரோட்ல போராடி இருக்காருப்பா. சார் சொல்லுங்க ப்ரோ. போன் ஆஃப் சீக்கிரம் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ. யாருன்னா அதெல்லாம் சொல்லட்டும் ப்ரோ. குவார்டருக்கு 10 ரூபா வாங்க, அதை பத்தி பதில் சொல்லுங்க. குவார்டருக்கு 10 ரூபாங்கன்னா குவார்டர் குடிக்காதீங்க ப்ரோ. குடிக்காதீங்க, குவார்டர் குடிக்காதீங்க. அதெல்லாம் திராவிடம், அதை பத்தி கேட்காதுங்க அலிபாய். குவார்டருக்கு 10 ரூபா வாங்கினா குடிக்காதீங்க. இல்லைன்னா இந்த பேக்கெட் சாராயம் குடிச்சிடும், அவ்வளவுதான். படுத்துற வேண்டியதான். கொடுங்க. நீ திராவிடத்துக்கு அப்புறம் பதில் சொல்லுவேன். ஹலோ கேக்குதா? ஐயப்பா ஓடிட்டானா இல்ல ஆஃப் பண்ணிட்டானா மைக்க? தேடிட்டு இருப்பான் கூகுள்ல திராவிடம்னா என்னன்னு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வாயா. ஏங்க உண்மை இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. இந்த திகாக்காரன் திமுககாரன் இவங்ககிட்டலாம் திராவிடம் என்னன்னு கேட்டீங்கனாலே அவங்க இந்த மாதிரி ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே, 12 பாய். இன்றைய கலவரம் நல்லா முடிஞ்சது. நாளைக்கு அதிகமாக சண்டைக்கு ஆரவாங்க பார்த்துக்குவோம். கடைசி வரைக்கும் கூட திராவிடத்துக்கு பதில் வாங்க விட மாட்டேன் ராமச்சன். என்னைக்கு வந்தாலும் பார்த்துக்க. நாளைக்கு பிப்ரா வந்துடும். நாளைக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு வாயா திராவிட